பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை பாதுகாத்து வந்தார், ஆசீர்வதித்தார். இந்த புதிய மாதத்தில் இன்றைக்கி நம்ம ஆராதனை பண்ண வந்திருக்கிறோம். ஆமென். தேவனை துதிக்க வந்திருக்கிறோம். இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஸ்லாக்கியம் மட்டுமல்ல, இது ஆசீர்வாதம், தேவனுடைய ஆசீர்வாதம். தேவன் நம்மை துதிக்க வைப்பது ஆசீர்வாதம். சபைக்கு உதவி செய்வது தேவன் ஏற்படுத்தி வைத்த ஆசீர்வாதம். இதெல்லாம் தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம். அதெல்லாம் ஏழைக்கு உதவுகிறது தேவன் கொடுத்த ஆசீர்வாதம். நம்ம காசு பணம் நிறையா நமக்கு கொடுக்குறது தான் ஆசீர்வாதம்ன்ட்டு கிடையாது. தேவனை துதிக்க வைப்பதும் ஒரு ஆசீர்வாதம் தான். ஆமென், அல்லேலூயா. நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். இப்போ அன்பு சகோதரி வந்திருக்கிறாங்க. நமக்கு ஜெபத்தை ஆரம்பித்து இந்த ஆராதனையை ஆரம்பிக்கும்படியாக ஜெபம் செய்து நம்ம ஆராதனையை நாம் ஏறெடுப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் வெளிப்படுத்தின விசேஷம் 4-5 அதிகாரங்களிலிருந்து ஒரு சில வசனங்களை மாத்திரம் வாசிக்கிறேன். பின்பு நாம் ஜெபிக்கலாம். 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே, தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு பாத்திரராயிருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாயிருக்கிறது என்றார்கள். அவர்களும் மகா சத்தமிட்டு, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராயிருக்கிறார் என்று சொன்னார்கள். அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும், சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றுள் அடங்கிய வஸ்துக்கள் யாவும், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். அதற்கு 4 ஜீவன்களும் ஆமேன் என்று சொல்லின. 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள். ஆமேன். இந்த 2 பகுதிகளிலும் நாம் பார்க்கிறதான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவராக இருக்கிறார். அவர் மரித்தவரோ அல்லது நமக்கு செவி கொடாமல் இருக்கிறவரோ கண்டு கொள்ளாமல் இருக்கிறவரோ இல்லை. அவர் உயிரோடு இருக்கிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் அவர் ஞானம் பலம் கனம் மகிமை வல்லமை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போது தேவனாகிய கர்த்தர் ஏதோ நம்ம துதி செய்கிறோம், ஏதோ நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்காக செய்கிறதல்ல. அவர் எல்லாவற்றிற்கும் பாத்திரராக இருக்கிறார். எல்லாம் அவரால் உண்டாக்கப்பட்டது. நாமும் அவருடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறோம். அவர் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவனாக காணப்படுகிறார். ஆகையினால தான் நாம் அவரை துதிக்கிறோம், அவரை மகிமைப்படுத்துவதற்காக கூடி வந்திருக்கிறோம். ஆகையினாலே உயிரோடு இருக்கிற தேவனை, உயிரோடு இருக்கிற நாம் அவரை தொழுது கொள்வோம். அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம், அவருடைய கரத்தை நோக்கி பார்ப்போம். நாம் அவரை மாத்திரம் நோக்கி பார்த்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அப்பா பிதாவே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மையே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆமாப்பா, எங்களுக்காக அடிக்கப்பட்டவர் நீர்தான் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்காக அடிக்கப்பட்டவர். அப்பா, உம்முடைய இரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டு கொண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக கிருபாதார பலியானீரே, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே.
அப்பா நீர் செய்த எல்லா காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே துதி கன மகிமைக்கு பாத்திரராயிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா உம்மை தவிர வேறு ஒருவரும் இல்லை, உம்மை தவிர வேறு ஒருவரும் இல்லை ஆண்டவரே. ஆமாப்பா அப்பா உம்முடைய வசனம் சொல்லுகிறது, நாங்கள் எங்கள் வாழ்க்கையின் மூலமாக கூட அப்பா பார்த்திருக்கிறோம் ஆண்டவரே. நீரே எல்லாவற்றையும் அப்பா அப்பா சிருஷ்டித்தவரும் அப்பா உம்முடைய கரத்தில் வைத்து ஆளுகை செய்கிறவருமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா எத்தனையோ நேரங்களிலே மனிதர்களாகிய நாங்கள் தான் எல்லாம் என்று சொல்லி அப்பா செய்ய நினைத்தாலும் அப்பா நீர் ஒரு நிமிஷத்தில் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணி அப்பா உம்முடைய சித்தத்தை விளங்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவர், நீர் நல்லவர் அப்பா. நீரே என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் துதிக்கப்படத்தக்கவராய் இருக்கிறீர். உமக்கு நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மையே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களை படைத்த நீர் உயிருள்ளவராயிருக்கிறீர். நீர் ஒருவரே எங்களுக்கும் கூட இந்த ஜீவனை தந்திருக்கிறீர் அப்பா. உம்முடைய சுவாசத்தை அப்பா ஊதி எங்களுக்கு அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களையும் ஜீவனுள்ளவர்களாய் மாற்றி இருக்கிறீர். அதற்காய் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை அப்பா உம்முடைய இரத்தத்தினால மீட்டு கொண்ட பொழுது ஒரு விசை கூட நித்திய ஜீவனை எங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த இடத்துல உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக அப்பா உம்மை தொழுது கொள்ளுகிறதற்காக கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீரே எங்களை ஆளுகை செய்யுங்க, எங்களை வழி நடத்துங்க அப்பா. உமக்கு பிரியமாய் நாங்கள் எல்லாவற்றையும் செய்து உம்முடைய நாமத்தை தொழுது கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. நீர் ஆளுகை செய்வீராக, நீர் ஆளுகை செய்வீராக. எங்களை முழுமையுமாய் தாழ்த்துகிறோம், உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இன்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தரை பாடுவது நல்லது. இப்போ நம்ம செப்டம்பர் மாதத்தில் இருக்கிறோம். இன்னும் அடுத்த அக்டோபர், அடுத்த நவம்பர் மாதம் வந்தோடனே எப்போதுமே பாடல்கள் பாடுவோம், புது பாட்டெலாம் இப்பயும் வருது. பட் நவம்பர் மாதம் வந்தால் எந்த பாட்டு யூடியூப்பில் நிறையா வரும், கிறிஸ்மஸ் பாட்டு நிறையா வரும், பிறந்தார் பிறந்தார் அப்படின்னு. அப்புறம் டிசம்பர் முடிகிறப்போ வாக்குத்தத்த பாட்டு, ஆசீர்வாத பாட்டு, நியூ இயருக்கு பாட்டு வந்துடும். திரும்ப கிறிஸ்மஸ் பாட்டு எப்போ தான் கேட்க முடியும்? அடுத்த வருஷம் தான். அதற்கு வெயிட் பண்ணோம் அந்த சீசனுக்காக. ஸோ சீசன் நம்ம அப்படி இருக்கிற தப்பு இல்லை, அந்த சீசன் நம்ம முக்கியத்துவப்படுது, நாட்களை பார்க்குறோம். ஆனால் அதுக்காக வந்துட்டு மற்ற நாட்களில் நம்ம சிலுவையை நினைக்காமல் போயிடுறதோ இல்லை அவருடைய பிறப்பை நினைக்காமல் போயிடுறதோ. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அவங்க அந்த மாதிரி நாள் குறிக்கலை. 300 வருஷம் கழித்து அவங்க நாள் குறித்தாங்க. அதில் பல பிரச்சனை ஓடுது, அது ஓடட்டும். ஓகே. ஸோ நம்ம இன்றைக்கி அந்தபடி ஒரு பாட்டை நினச்சி தான் பாட போகிறோம். ஒரு இயேசு கிறிஸ்து அவருடைய பிறப்பு. ஏன்னா அந்த பாட்டில் வந்த அந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப அர்த்தமுள்ளதாக இருக்கும். சாலால் நவரோஜி எழுதின பாட்டு. பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மா தேவ தேவனே. மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மா தியாகியாய் வளர்ந்தார். ஸோ அவ்வளோ தேவன் அங்கே எல்லா பிரஸ்தாபமும் உடையவர். அவர் வெறுமையாக்கி பிலிப்பியரில் வாசிக்கிறோம். அவர் அடிமையின் உருவம் எடுத்து எங்கே வேணால் பிறந்துக்கலாம். இயேசு தாவீது வம்சத்தில் பிறப்பேன்ற வாக்குத்தத்தம் இருக்குது. அப்போ கடைசி நேரத்தில் தாவீது வம்சத்தை ஒருத்தரை காப்பாற்றி வச்சு ராஜா விட்டு பிள்ளைய பிறந்திருக்கலாம், நல்லா வெல்டுடுவாக இருந்திருக்கலாம், எல்லாம் சேர்ந்துருக்கலாம். ஆனால் அப்படி இல்லை, அவர் தாழ்மையை தேர்ந்தெடுத்து அவர் வந்தார். அடுத்து தொடர்ந்து நம்ம பாடும் பொழுதும் பொறுமை தாழ்மை அன்புருக்கம் பெருந்தன்மை உள்ளவரே மரணம் வரையும் தன்னை தாழ்த்தினதால் மேலான நாமம் பெற்றார். ஸோ மரணம் வரை அவர் என்ன பண்ணார்? தாழ்த்தி நடந்தார். கந்தை துணியோ கர்த்தருக்கு கடும் ஏழ்மை கோலமதோ விலையேற பெற்ற உடை அலங்கரிப்பும் வீண் ஆசையும் நமக்கே. இந்த பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா கிறிஸ்மஸ்லேயும் ஓரளவுக்கு எல்லா சர்ச்சஸ்லையும் பாடுவாங்க.
இந்த ஒரு தடவை இந்த சரணம் பாடும் பொழுது ஒருத்தர் கேள்வி, அப்பயுமே நான் பெருசாக நினச்சதில்லை, அப்போ ஒருத்தர் கேள்வி கேட்டார், எங்க நம்ம பாடுறோமே எப்படி விலையேற பெற்றவடாங்க, இயேசுக்கே அதே துணி தான், அவர் ரொம்ப ஏழ்மையாக இருந்தார், விலையேற பெற்ற அடங்களிப்பும் வீணாசை நமக்கே அப்படின்னு சொல்கிறோம். கிறிஸ்மஸ் அன்றைக்கி எல்லாம் பட்டு போடவே அதிகமாக எவ்வளோ விலை எடுக்க முடியுமோ எடுத்து, அவ்வளோங்க இது இவ்வளோங்க இது இந்த பிராண்டு இதுமா எங்கேயுமே கிடைக்காது அந்த கல்ல மாட்டாங்க. நான் போய் அவ்வளோ விலை வாங்கிட்டேனே, முந்தி போட்டு வாங்கிட்டேனே, மற்றவெல்லாம் இல்லை அப்படின்ட்டு அதை தங்களுடைய வெல்த்தை காட்டணுன்ட்டு எல்லாம் பயங்கரமாக அள்ளி போட்டு அன்றைக்கி தான் சர்ச்சை அலங்கரித்து, நம்மளையும் அலங்கரித்து, எல்லாத்தையும் அலங்கரித்து, வெடியை போட்டு இப்போ தேவையில்லாத செலவெல்லாம் பண்ணி அப்படியே பண்ணிவிட்டு பாட்டு என்ன பண்ணுறோம், வீண் ஆசையும் நமக்கு உடைய அலங்கரிப்பு நமக்கு. ஸோ அவங்க பாடினாங்கன்னா அவங்க அப்படி இருந்தாங்க. அவங்க பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாங்கன்னா ஒயிட் ட்ரெஸ் தான் அவங்க போடுவாங்க, அவங்க கலரு போட்டதே இல்லை தாங்க. ஸோ அவ்வளோ அப்படி தான் அவங்க வந்து இருந்தாங்க, ஒயிட் நிலையில் இருந்தாங்க. ஸோ அதுலேயுமே பெரிய ஒரு இன்றைக்கி சில பேர் ஒயிட் போட்டாலுமே அதில் எவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கலாம் அப்படி பார்க்குறவங்களாம் இருக்கிறாங்க, அதில் இந்த கோல்டன் பட் அப்படிலாம். ஆனால் அது 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 போலியான ஒரு தாழ்மை தான். இவங்க அப்படி இல்லை, எங்கள் பாட்டு எழுதி நான் சாராள ஒரு ஜபில் அவங்க தாழ்மையாக இருந்தாங்க. அவங்கள அலங்கரிச்சிட்டதே கிடையாது, தங்களுடைய முகம் இருந்ததே கிடையாது. அவங்களுடைய இறந்தப்போ நிறைய பேர் வந்து பார்த்து பேசினாங்க. அப்போது ஜாலியாக ஆபிரகாமும் வந்திருந்தார், அவரும் பாடகர், இவங்களும் பாடகர்னால பழக்கம் இருந்தது. அப்போ வந்து அவர் சொல்லும் பொழுது ஒரு விஷயம் சொன்னார், ஒரு கேசட் வெளியிட்டாங்களாம். அப்போ அந்த டைமில் அவங்க பாடிட்டு இருந்தப்போ அந்த கேசட்டில் எல்லாரும் பாடியிருந்தாங்க. சாலனோஜ் ஒரு பாட்டு, ஜாலி ஆபிரகாம் ஒரு பாட்டு, அதுபோல் ஒரு 5-6 பேர் 2 பாட்டு 1 பாட்டுன்னு பாடியிருக்கிறாங்க. அந்த சீடியில் பின்னாடி எல்லாரோட ஃபோட்டோவும் போட்டிருந்தாங்களாம், இவங்க பேருக்கு மட்டும் ஃபோட்டோ இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அவங்க ஸ்ட்ரிக்டாகவே சொல்லிட்டாங்க, என் ஃபோட்டோவை போடாதீங்க அப்படின்னு. இன்றைக்கி என் ஃபோட்டோ சரியில்லை, வேறு ஃபோட்டோ தரேன், அந்த ஃபோட்டோவை போடாதீங்க. ஸோ அப்போ அவங்க வந்து அதை இப்படி வாழ்ந்தாங்க அந்த வசனத்தை. அப்போ அவங்க எழுதும் பொழுது அப்போ தான் இந்த வார்த்தைகளை பாடும் பொழுது நம்ம வந்து அப்படி இருக்கிறோமோ இல்லையோ, ஆனால் அந்த வார்த்தையில் ஒரு 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 உண்மை இருக்குது, ஒரு வல்லம் இருக்குது, நமக்குள்ளே பேசுது. ஆனால் நம்ம கீழ்ப்படியும் இல்லையோ. ஸோ அவங்க இருந்தாங்க, வாழ்ந்தாங்க. அப்படி அவங்க எழுதுனனால அந்த பாடல்கள், அந்த வார்த்தைகள் வந்து வல்லமை உள்ளதாக இருக்குது. ஆனால் அந்த வல்லமை நமக்குள்ளே வரணுன்னா நாமும் அது போல் உண்மையாக வாழ்ந்தால் தான் அவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வந்த ஒரு தேவ உறவு அன்பு நமக்கும் இருக்கும். ஸோ தொடர்ந்து பாடம். அடுத்த சரணத்தில் குருவை தொடரும் சீஷர்களும் குரு போல மாறிடுவார், அவர் நாமம் தரித்தவர் யாவருமே அவர் பாதையில் நடப்போம். நிருபங்க வாசிகளுடைய அவருடைய அடிச்சுவடுகளில் நம்ம என்ன பண்ணுறோம், நடக்கிறோம் சொல்லி வாசிக்கணும். ஸோ அந்த பாடலை கூட நம்ம பாடலாம். பிறந்தா வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தா, வானவர் புகழ் பாடிடர் புகழ் பாடிட பிறந்தார். மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தான் மாதேவ தேவானே, மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவானே. மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாத்தியாகியாய் வளர்ந்தார். மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாத்தியாகியாய் வளர்ந்தார், மாத்தியாகியாய் வளர்ந்தார். பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிடர் பிறந்தார். பாவ உலக மானிடன் மேல் பாசம் அடைந்தவரே, பாவ உலக மானிடன் மேல் பாசம் அடைந்தவரே. மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமே
மாஜோதியாய் திகழ்ந்தார். மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமே மாஜோதியாய் திகழ்ந்தார். மாஜோதியாய் திகழ்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவிமானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவிமானிடர் புகழ் பாடிட பிறந்தார். கந்தை துணியோ கர்த்தருக்கு கடும் ஏழ்மை கோலமதோ. கந்தை துணியோ கர்த்தருக்கு மாயேழ்மை கோலமதோ. விலையேற பெற்ற உடை அலங்கரிப்பும் வீணாசையும் நமக்கே. விலையேற பெற்ற உடை அலங்கரிப்பும் வீணாசையும் நமக்கே. வீணாசையும் நமக்கே. பிறந்தார் பிறந்தார் வானவர் புவிமானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவிமானிடர் புகழ் பாடிட பிறந்தார். குருவை தொடரும் சீஷர்களும் குரு போல மாறிடுவார். குருவை தொடரும் சீஷர்களும் குரு போல மாறிடுவார். அவர் நாமம் தரித்தவர் யாவருமே அவர் பாதையில் நடப்போம். அவர் நாமம் தரித்தவர் யாவருமே அவர் பாதையில் நடப்போம். அவர் பாதையில் நடப்போம். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவிமானிடர் பாடிட பிறந்தார். வானவர் புவிமானிடர் புகழ் பாடிட பிறந்தார். இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதையெங்கும் சாற்றிடுவோம். இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதையெங்கும் சாற்றிடுவோம். புசிப்பும் குடிப்பும் தேவராஜ்யமல்ல பரநாவியில் மகிழ்வோம். புசிப்பும் குடிப்பும் தேவராஜ்யமல்ல பரநாவியில் மகிழ்வோம். பரநாவியில் மகிழ்வோம். பிறந்தார் பிறந்தார் வானவர் மானிடர் பாடிட பிறந்தார். வானவர் புவிமானிடர் புகழ் பாடிட. மாட்டு தொழுவம் மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவானே. மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவானே. மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் தியாகியாய் வளர்ந்தார். மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் தியாகியாய் வளர்ந்தார். தியாகியாய் வளர்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவிமானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் மானிடர் புகழ் பாடிட. பாவ உலக மானிடர் பாவ உலக மானிடர் மேல் பாசம் அடைந்தவரே. பாவ உலக மானிடர் மேல் பாசம் அடைந்தவரே. மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமை மாஜோதியாய் திகழ்ந்தார். மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமை மாஜோதியாய் திகழ்ந்தார்.
ஜோதியாய் திகழ்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட. பொறுமை தாழ்மை பொறுமை தாழ்மை அன்புருக்கம் பெரும் தன்மை உள்ளவரே. பொறுமை தாழ்மை அன்புருக்கம் பெரும் தன்மை உள்ளவரே. மரணம் வரையும் தன்னை தாழ்த்தினதால் மேலான நாமம் பெற்றார். மரணம் வரையும் தன்னை தாழ்த்தினதால் மேலான நாமம் பெற்றார். மேலான நாமம் பெற்றார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் மானிடர் புகழ் பாடிட. கந்தை துணியோ கர்த்தருக்கு கடும் ஏழ்மை கோலமதோ. கந்தை துணியோ கர்த்தருக்கு ஏழ்மை கோலமதோ. விலையேற பெற்ற உடை அலங்கரிப்பும் விநாசையும் நமக்கே. விலையேற பெற்ற உடை அலங்கரிப்பும் விநாசையும் நமக்கே. விநாசையும் நமக்கே. பிறந்தார் பிறந்தார் வானவர் விமானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவிமானிடர் புகழ் பாடிட பிறந்தார். குருவை தொடரும் சீஷர்களும் குரு போல மாறிடுவார். குருவை தொடரும் சீஷர்களும் குரு போல மாறிடுவார். அவர் நாமம் தரித்தவர் யாவருமே அவர் பாதையில் நடப்போம். அவர் நாமம் தரித்தவர் யாவருமே அவர் பாதையில் நடப்போம். அவர் பாதையில் நடப்போம். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட. இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதயெங்கும் சாற்றிடுவோம். இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதயெங்கும் சாற்றிடுவோம். புசிப்பும் குடிப்பும் தேவராஜ்யமல்ல பரநாவியில் மகிழ்வோம். புசிப்பும் குடிப்பும் தேவராஜ்யமல்ல பரநாவியில் மகிழ்வோம். பரநாவியில் மகிழ்வோம். பிறந்தார் பிறந்தார் வானவர் மானிடர் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிடர் பிறந்தார். அல்லேலூயா. நம்ம இன்னொரு பாடல் கூட பாடுவோம். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோடச் செய்யும். இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் நம்முடைய ஜீவனை தந்தார். அதனால தான் நமக்கு வெற்றியை தந்திருக்கிறார். பாவம் மன்னிப்பு நமக்கு உண்டானது. நம்ம பிதாவோட ஒப்புரவாக்கினார். எல்லாவற்றையும் சிலுவையில் அவர் செய்து முடித்தார். அதை நம்ம சிலுவை நம் நினைத்து கூட அந்த பாடலை பாடலாம்.
கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோடச் செய்யும். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோடச் செய்யும். கல்வாரி சிநேகம் காலங்கள் தோறும் காவலிலுள்ளோ காணட்டும் உம்மை களிப்போடு இன்னமும். காலங்கள் தோறும் காவலிலுள்ளோ காணட்டும் உம்மை களிப்போடு இன்னமும். குருசதின் ரத்தம் குரல் கொடு காட்டும். குருசதின் ரத்தம் குரல் கொடு காட்டும். கும்பிடுவோரை குணமாக்கும் தேகம் கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோடச் செய்யும். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோடச் செய்யும். கல்வாரி சிநேகம் இருண்டதோர் வாழ்வு இன்னமும் வாழ்வோர் இனியாவதுவும் திருமுகம் காண. இருண்டதோர் வாழ்வு இன்னமும் வாழ்வோர் இனியாவதுவும் திருமுகம் காண. ராஜாவும் சிநேகம் பெருகட்டும் என்னில். ராஜாவும் சிநேகம் பெருகட்டும் என்னில். என்னை காணுவோர் உம்மை காணட்டும். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோடச் செய்யும். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோடச் செய்யும். கல்வாரி சிநேகம் அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. நான் சிறுகவும் நீர் பெருகவும். நான் சிறுகவும் நீர் பெருகவும். தீபத்தின் தீரியாய் எடுத்தாட்கொள்ளும். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோடச் செய்யும். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோடச் செய்யும். கல்வாரி சிநேகம் இருண்டதோர் வாழ்வு இன்னமும் வாழ்வோர் இனியாவதுவும் திருமுகம் காண. இருண்டதோர் வாழ்வு இன்னமும் வாழ்வோர் இனியாவதுவும் திருமுகம் காண. நாதாவும் சிநேகம் பெருகட்டும் என்னில். நாதாவும் சிநேகம் பெருகட்டும் என்னில். என்னை காணுவோர் உம்மை காணட்டும். கல்வாரி சிநேகம்
கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோடச் செய்யும் கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோடச் செய்யும் கல்வாரி சிநேகம். அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. நான் சிறுகவும் நீர் பெருகவும், நான் சிறுகவும் நீர் பெருகவும், தீபத்தின் தீரியாய் எடுத்தாட்கொள்ளும் கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோடச் செய்யும் கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோடச் செய்யும் கல்வாரி சிநேகம். அல்லேலூயா. கல்வாரி சிநேகம் கல்மனதையும் அது என்ன பண்ணும், கரைத்த அது மாற்றும். இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டிருக்கிற அநேகர், ஊழியம் செய்கிற அநேகர் கூட அவங்கள மன்னிக்க முடியல, நீ யாரா பெரியாளா, அநேக விஷயங்களே செய்கிறாங்க. அப்போ ஆச்சரியமாக எப்படி உங்களால் செய்ய முடியுது, எப்படி உங்களால் செய்ய முடியுது? அவங்க இன்னும் சரியாக சிலுவையை புரிஞ்சிக்கல. நம்மளும் நேரம் சண்டை போட்டிருக்கோம், கோவப்பட்டிருக்கோம். ஆனால் ஆண்டவர் அதை ஆண்டவர் சொல்லும் போது நம்மளால் மீற முடியல. இல்லை, ஏன்னா அவர் சிலுவையில் நமக்கு இவ்வளோ ஜீவனை கொடுத்து நமக்கு உட்கார்ந்துருக்க. அப்போ அவர் சொல்லும் பொழுது நம்ம கீழ்ப்படி அப்படி இருக்கிற. அவர் சொல்லி கேட்க அப்படியே, சரிங்க ஆண்டவரே நான் மன்னிக்கிறேன், சரிங்க ஆண்டவரே சரி. எவ்வளோ ஊழியர்கள் சில ஊர்களுக்கெல்லாம் போகவே கூடாது, எங்கே போனோம் அந்த ஊருக்கு மட்டும் போகக்கூடாது அப்படிங்கிறப்போ, ஆண்டவர் அந்த ஊருக்கு தான் போகணும் அப்படின்றப்போ அவங்களால அதை செய்ய முடியல. என்னென்னா ஆண்டவர் சொல்கிறாரே நமக்காக சிலுவையில் ஜீவனை கொடுத்து இவ்வளோ பண்ணியிருக்கிறேன், நான் எப்படி அதை நோ சொல்ல முடியும் அப்படின்னு தங்களுக்கு பிடிக்காத இடத்துக்கு கூட, தங்களால் விரும்பாத இடத்த கூட ஏதோ மறைச்சு கல்லான இதயத்தை கூட என்ன பண்ண கரைச்சி. ஏன்னா அவருடைய அன்பு அவ்வளோ வெளிப்பட்டுருக்கு சிலுவையில். அப்போது அப்படி இல்லை, சில பேர் மன்னிக்காமல் இருக்கிறாங்க, இல்லை சண்டை போட்டுருக்கிறாங்க, நான் தான் பெருகணும், ஏன் ஒழியும், ஏன் சொல்ல என்னது அப்படின்னு அவங்க இருக்கிறாங்கன்னா சரியாக அவங்க சிலுவையை புரிஞ்சிக்கல, சரியாக புரிஞ்சிக்கல. இல்லை உண்மையான ஒரு ரட்சிப்புக்குள்ள வராமல் ஏதோ ஒரு மதம் இருப்பது போல், நமக்கு ஒரு மதம் வேணும், நமக்கு ஒரு சாமி வேணும், பிள்ளைக்கு பேர் வைக்கிறதுக்கு இது பண்ணுறதுக்கு ஒரு மதம் வேணும் அப்படின்னு இருக்கிறாங்களே ஒழிய, இப்போ பிறந்தார்ல பாடின மாதிரி ஒரு சுவிசேஷம் என்ன, இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதை எங்கும் சாட்டிடுவோம். போய் பெத்லஹேமில் பிறந்தார்னு சொல்கிறதில்லப்பா, அது சுவிசேஷம் இல்லை, அது சுவிசேஷம் இல்லை. ஏன் உள்ளத்தில் இயேசு பிறந்தார், உங்களுக்கு பிறந்தார், அதுதான் சுவிசேஷம். அதில் மனிதனையும் கூட பாடணும், இருண்டதோர் வாழ்வு வாழ்வோர் இன்னமும் வாழ்வோர், இனியாவது திருமுகம் காண நீர் அவளுக்கு காட்சி கொடுத்தரலும்னு ஒரு பாடல இல்லை. இருண்டதோர் வாழ்வு இன்னமும் வாழ்வோர், இனியாவது திருமுகம் காண நாதாவும் சிநேகம் பெருகட்டும் என்னில், என்னை காணுவோர் உம்மை காணட்டும். ஸோ அதுதான் அவங்களுடைய உண்மையான ஒரு சுவிசேஷம். இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் வாசிக்கிறோம் இல்லையா, நீங்கள் பரிசுத்த ஆவி எங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகமெங்கும் கடைசி பரியந்தம் சாட்சிகளாக இருப்பார்கள். அதுதான் பெரிய சுவிசேஷம். இயேசு கிறிஸ்து சொல்றார், நீங்கள் என்னுடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தால் அப்பொழுது என்னுடைய சீஷர்கள் என்று உங்களை அறிந்து கொள்வாங்க. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் அவருடைய அன்பும் இன்னும் ஒரு பாடலை கூட பாடி அவருக்கு துதித்து, ஆண்டவரே நீங்கள் இல்லாத ஒரு வாழ்வு எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே, நீங்கள் இல்லாத வாழ்க்கை அது கசப்பான வாழ்க்கை, நீங்கள் இல்லாத நாள் எல்லாம் அது வெறுமையாக இருக்கிற ஒரு நாள் ஆண்டவரே. இயேசுவே என் ஆத்ம நேசரே, என் உயிரோடு கலந்தவரே, என் உயிரின் உயிரே,
நீர் இல்லாத வாழ்க்கையெல்லாம் கசப்பாய் மாறுதே. நீர் இல்லாத நாளெல்லாம் பெருமையாய் தோன்றுதே. நீர் இல்லாத வாழ்க்கையெல்லாம் கசப்பாய் மாறுதே. நீர் இல்லாத நாளெல்லாம் பெருமையாய் தோன்றுதே. இயேசுவே என் ஆத்ம நேசரே, உயிரோடு கலந்தவரே, என் உயிரின் உயிரே. என் இயேசுவே என் ஆத்ம நேசரே, உயிரோடு கலந்தவரே, என் உயிரின் உயிரே. மதுரமே மதுரமே தேனிலும் இனிமையே, இனிமையே தேவிட்டாத அமுதமே, அமுதமே நீரே. மதுரமே மதுரமே தேனிலும் இனிமையே, இனிமையே தேவிட்டாத அமுதமே, அமுதமே நீரே. மதுரமே மதுரமே தேனிலும் இனிமையே, இனிமையே தேவிட்டாத அமுதமே, அமுதமே நீரே. இயேசுவே மதுரமே மதுரமே தேனிலும் இனிமையே, இனிமையே தேவிட்டாத அமுதமே, அமுதமே நீரே. நீர் இல்லாத நாளெல்லாம் கசப்பாய் மாறுதே. நீர் இல்லாத நாளெல்லாம் பெருமையாய் தோன்றுதே. நீர் இல்லாத வாழ்க்கையெல்லாம் கசப்பாய் மாறுதே. நீர் இல்லாத நாளெல்லாம் வெறுப்பாய் தோன்றுதே. இயேசுவே என் ஆத்ம நேசரே, உயிரோடு கலந்தவரே, என் உயிரின் உயிரே. இயேசுவே என் ஆத்ம நேசரே, உயிரோடு கலந்தவரே, என் உயிரின் உயிரே. மதுரமே 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 தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே, அமுதமே நீரே. இயேசுவே மதுரமே மதுரமே தேனிலும் இனிமையே, இனிமையே தேவிட்டாத அமுதமே, அமுதமே நீரே. மதுரமே 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 தேனிலும் இனிமையே, இனிமையே தேவிட்டாத அமுதமே, அமுதமே நீரே. நீர் இல்லாத நாளெல்லாம் வெறுப்பாய், வெறுப்பாய் மாறுதே. நீர் இல்லாத நாளெல்லாம் தனிமையாய், தனிமையாய் தோன்றுதே. நீர் இல்லாத வாழ்க்கையெல்லாம் வெறுப்பாய் மாறுதே. நீர் இல்லாத நாளெல்லாம் எனக்கு தனிமையாய் தோன்றுதே. இயேசுவே என் ஆத்ம நேசரே, உயிரோடு கலந்தவரே, உயிரின் உயிரே. என் இயேசுவே என் ஆத்ம நேசரே, உயிரோடு கலந்தவரே, என் உயிரின் உயிரே. மதுரமே மதுரமே தேனிலும் இனிமையே, இனிமையே தேவிட்டாத அமுதமே, அமுதமே நீரே. ஓ மதுரமே மதுரமே தேனிலும் இனிமையே, இனிமையே தேவிட்டாத அமுதமே, அமுதமே நீரே. மதுரமே மதுரமே தேனிலும் இனிமையே, இனிமையே தேவிட்டாத அமுதமே, அமுதமே நீரே. இயேசுவே மதுரமே இனிமையே, இனிமையே தேவிட்டாத அமுதமே நீரே. நீர் இல்லாத வாழ்க்கையெல்லாம் கசப்பாய், கசப்பாய் மாறுதே. இல்லாத நாளெல்லாம் வெறுமையாய், வெறுமையாய் தோன்றுதே. நீர் இல்லாத வாழ்க்கையெல்லாம் கசப்பாய் மாறுதே. நீர் இல்லாத நாளெல்லாம் வெறுமையாய் தோன்றுதே. இயேசுவே என் ஆத்ம நேசரே, உயிரோடு கலந்தவரே, என் உயிரின் உயிரே. என் இயேசுவே ஆத்ம நேசரே, உயிரோடு கலந்தவரே, என் உயிரின் உயிரே. மதுரமே மதுரமே தேனிலும் இனிமையே,
இனிமையே தேவிட்டாத அமுதமே அமுதமே நீரே இயேசுவே மதுரமே மதுரமே இனிமையே இனிமையே தேவிட்டாத அமுதமே அமுதமே நீரே இயேசுவே மதுரமே மதுரமே தேனிலும் இனிமையே இனிமையே தேவிட்டாத அமுதமே அமுதமே நீரே இயேசுவே மதுரமே மதுரமே தேனிலும் இனிமையே இனிமையே தேவிட்டாத அமுதமே அமுதமே நீரே இயேசுவே என் ஆத்ம நேசரே உயிரோடு கலந்தவரே என் உயிரின் உயிரே இயேசுவே என் ஆத்ம நேசரே உயிரோடு கலந்தவரே என் உயிரின் உயிரே மதுரமே மதுரமே தேனிலும் இனிமையே இனிமையே தேவிட்டாத அமுதமே நீரே இயேசுவே மதுரமே மதுரமே தேனிலும் இனிமையே இனிமையே தேவிட்டாத அமுதமே இயேசுவே மதுரமே மதுரமே தேனிலும் இனிமையே இனிமையே தேவிட்டாத அமுதமே அமுதமே இயேசுவே ஓ மதுரமே மதுரமே தேனிலும் இனிமையே இனிமையே தேவிட்டாத அமுதமே இயேசுவே ஆத்மநேசரே உயிரோடு கலந்து உயிரின் மாத்திரம் எனக்கு நீர் மாத்திரம் எனக்கு நீரல்லால் உலகில் யாருண்டு எனக்கு நீர் மாத்திரம் எனக்கு நீர் மாத்திரம் இயேசுவே நீரல்லால் உலகில் யாருண்டு எனக்கு மாயையான உலகில் நீர் மாத்திரம் எனக்கு மாறிடும் உலகில் நீர் மாத்திரம் எனக்கு மாயையான உலகில் நீர் மாத்திரம் எனக்கு மாறிடும் உலகில் ஆரனும் என் கோட்டையும் நீர் மாத்திரம் கோட்டையும் துருகாமும் நீர் மாத்திரம் எனக்கு ஆரனும் என் கோட்டையும் நீர் மாத்திரம் எனக்கு கோட்டையும் துருகாமும் நீர் மாத்திரம் எனக்கு துருகாமும் கேடகாமும் நீர் மாத்திரம் எனக்கு கேடகாமும் கண்மலையும் நீர் துருகமும் துருகாமும் கேடகாமும் நீர் மாத்திரம் எனக்கு கேடகாமும் கண்மலையும் நீர் மாத்திரம் எனக்கு நீர் மாத்திரம் எனக்கு நீர் மாத்திரம் இயேசுவே நீர் அல்லால் உலகில் யாருண்டு நீர் மாத்திரம் எனக்கு நீர்
ஆசை வேறு உம்மை அன்றி யாரும் இல்லை எனக்கு, ஆதரவு உம்மை அன்றி யாரும், எண்ணங்களில் உம்மை அன்றி யாரும் இல்லை எனக்கு, என் எண்ணங்களில் உம்மை அன்றி யாரும் எனக்கு, நீ மாற்றம் எனக்கு, நீ மாற்றம் இயேசுவே, நீர் அல்லால் உலகில் யாருண்டு, ஓ நீ மாற்றம் எனக்கு, நீ மாற்றம் எனக்கு, நீர் அல்லால் உலகில் யாருண்டு எனக்கு, மாயையான உலகில் நீர் மாற்றம் எனக்கு, மாறிடும் உலகில் நீர் மாற்றம், மாயையான உலகு, மாயையான நீர் மாற்றம், மாறிடும் மாறிடும் உலகில், ஆசை வேறு உம்மை அன்றி யாரும் இல்லை எனக்கு, ஆதரவு உம்மை அன்றி யாரும் இல்லை எனக்கு, ஆசை வேறு உம்மை அன்றி ஏதும் இல்லை எனக்கு, ஆதரவு உம்மை அன்றி ஆதங்கம் உம்மை அன்றி யாரும் இல்லை, எண்ணங்களில் எண்ணங்களில் உம்மை யாரும் இல்லை எனக்கு, ஆதங்கம் ஆதங்கம் உம்மை அன்றி இல்லை எனக்கு, என் எண்ணங்களில் உம்மை அன்றி யாரும் இல்லை எனக்கு, நீர் மாற்றம் எனக்கு, நீர் மாற்றம் எனக்கு, நீர் அல்லால் உலகில் யாருண்டு எனக்கு, நீர் மாற்றம் எனக்கு, நீர் மாற்றம் எனக்கு, நீர் அல்லால் உலகில் யாருண்டு எனக்கு, மாயையான உலகில் நீர் மாற்றம், மாறிடும் உலகில் மாயையான உலகில் மாறிடும் உலகில், ஆராதனை உமக்கே, இயேசுவுக்கே ஆராதனை உமக்கே, எங்கள் தேவனே ஆராதனை என்றுமே, ஆராதனை உமக்கே, ஆராதனை என்றுமே, ஆராதனை உமக்கே ஒருவருக்கே ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாறுகின்ற உலகில் காண்கிற எல்லாம் அனித்தியமானவைகள், கீழானவைகள் அல்ல மேலானவைகளை நாடு என்று சொன்னது போல் தகப்பனே, நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த கீழானவைகள் அல்ல, மாறி போகிற காரியங்கள் அல்ல, மேலானவைகளை நாடி வாழ கிருபை செய்யும். நீர் ஒருவரே பாத்திர எல்லா திருகன மகிமையெல்லாம் இயேசு ரட்சகர் நாமத்தினாலே உமக்கே எடுக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன் 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 ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஓகே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஊழியர் அவர் சபையில் நின்று பேசும்பொழுது இப்படியாக அவர் சொன்னார், நாம் ஒவ்வொருவரும் வேதத்திலிருந்து ஒரு ஆவிக்குரிய தகப்பனை தெரிந்து கொள்ள வேண்டும், அதுக்கேற்றது போல் நம்ம அவங்கள போல மாறுவதற்கு உங்களுக்கு யாரை பிடிக்கிறதோ தெரிந்து கொள்ளுங்கள். நான் எனக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பனை தெரிந்து கொண்டிருக்கிறேன், அவர் ஆபிரகாம் என்று சொன்னார். அநேகருக்கும் அந்த வார்த்தைகளை சொல்லி நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களைப் போல நீங்களும் ஆகலாம், அதற்காக ஆசைப்படலாம், ஜெபிக்கலாம். ஏன் அவர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார் என்று சொல்லும் பொழுது அவர் செல்வ சீமானாக இருந்தார். ஆகவே நான் செல்வ சீமான் இருக்கேன் என்றால் அப்போ எனக்கு ஆவிக்குரிய தகப்பன் அவர். அநேகர் சொல்லும் பொழுது யாப்பேஸ் அவர் சொல்லும் பொழுது யாப்பேஸ் ஜெபம் பண்ணார், என் எல்லையை பெரிதாக்கும். அப்போ நம்மளும் அப்படி கேட்க, நம்மளும் அப்படி ஆகலாம். அவர் ஜெபிச்சிருக்கிறார்ல, வேதத்தில் இருக்குதானே. சில பேர் ஈசா ஆவிக்குரிய தகப்பனாக தெரிந்து கொள்கிறார்கள். காரணத்தை கேட்டால் அவர் பஞ்ச காலத்தில் 100 மடங்கு அறுவடை செய்தார். அப்போது நம்மளாம் கஷ்டப்படுறோம்,
நமக்கு தெரில, ரகசியம் தெரில. நாம் இப்போ 100 மடங்குன்னா ஈசாக்கை பார்க்கணும். யாக்கோபு பாட்டெலாம் கூட வாழ வச்சிருக்கோம். 2 பரிவாரங்கள், அவருக்கு தந்தின்னு பாருமா, எனக்கு தந்தின்னு வர்றோமா? அப்படியே அங்கே அவர் சொல்கிற மாதிரி நமக்கு தான், எனக்கு 2 பரிவாரம் வேணும். அவருக்கு எப்படி 2 குரு ஆடு மாடுகள் வேலைக்காரர் இருந்தாலும் எனக்கு அப்படியே என்ன பண்ண வேணும். அப்போ யாக்கோபு அவர் ஆவிக்குரிய தகப்பனாக தேர்ந்து. இன்னும் நிறைய பேர் யோபு, அப்படியே ஏன் யோபுவை தெரிந்து கொள்கிறீர்கள்? அவர் அவ்வளோ பாடுபட்டார். அதுக்கெல்லாம் கிடையாது, நீங்கள் வேறு இருக்கிற அவருக்கு ரெட்டிப்பான நன்மை வந்தது பார்த்தீங்களா, அதுக்கு தான் யோபு. அப்போ ஒவ்வொருத்தையும் தங்கள் நல்லா இருப்பதற்காக, தங்களுடைய நல்லா இருப்பதற்காக நிறைய பேர் தெரிந்து கொள்கிறாங்க. நம்மளை அப்படி வச்சுருப்போம் சில நேரத்தில். ஸோ நம்மளும் சரி இல்லை, யார் நினைத்திருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி தான். என்ன கேள்வி அப்படின்னா, எந்த காரணத்தினால இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் இவர்கள் உங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பனாக ஆனார்கள்? ஆவிக்குரிய தகப்பனாக கிறிஸ்துவை விட்டு இவர்களை தெரிந்து கொள்ள காரணம் என்ன? அவங்க சொல்கிற காரணத்திலே வந்துடும். அப்போது இயேசுவை அப்படி நீங்கள் தெரிந்து கொள்வீர்களானால் இயேசு எப்படி இருந்திருக்க வேண்டும்? ஒருவேளை ஆபிரகாமை போல இயேசு வேலைக்காரர்களும் வேலைக்காரிகளும் இணைந்தவராய் செல்வ சீமானாய் இந்த பூமியில் இருந்திருப்பாரானால் ஒருவேளை இயேசுவை ஆவிக்குரிய தகப்பனாக தெரிந்து கொண்டிருப்பீர்களோ? இயேசுவும் விவசாயம் செய்து இல்லை அவர் ஏதாவது செய்து 100 மடங்கு அறுவடை செய்து அவர் இருந்திருப்பாரானால் ஒருவேளை நீங்கள் ஈசாக்கை விட்டு இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஆவிக்குரிய தகப்பனாக தெரிந்து கொண்டிருப்பீர்களோ? யோபுக்கு இரட்டிப்பான நன்மை வந்தது, யாக்கோபுக்கு 2 பரிவாரங்கள் இருந்தது. இயேசுக்கு 2 பரிவாரங்கள், வேலைக்காரரும் இல்லை வேலைக்காரியும் இல்லை. இவர் தாழ்மையாக இருந்து சீஷர்களுக்கு அவர் பணிவிடை செய்கிறார். அவர் சொல்லுகிறார், அவர் மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்கிறார். ஐயா, அது ஒருவேளை அவர் யாக்கோபை போல 2 பரிவாரங்களுடையவராய் வேலைக்காரர்களும் வேலைக்காரிகளும் உடையவராக இருந்திருப்பார். ஆனால் நீங்கள் யாக்கோபை விட்டுவிட்டு யோபை விட்டுவிட்டு கிறிஸ்துவை நீங்கள் ஆவிக்குரிய தகப்பனாக தெரிந்து கொண்டிருப்பீர்களோ? அப்போது எதனால் கிறிஸ்துவை விட்டு, இப்போ இதெல்லாம் இல்லாதனால தானே. அதனால் இயேசு ரட்சிப்புக்கு இயேசு வேணும், அதுக்கெல்லாம் அவர் தான் வேணும். ஐஸ்வர்யெல்லாம் அவர்கிட்ட அவரு இல்லையே. அவர் ராஜா வீட்டில் பிறந்தாரா? இல்லையே. எங்கே பிறந்தார்? ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் தான் பிறந்தார். அவர் பிறந்தபோது காட்டு புறாவை தான் போய் பலி செலுத்த போகிறாங்க. ஆடு மாடுன்னு பெருசாக ஒன்றும் இல்லை. அவங்க இயேசு கிறிஸ்துவை வச்சு சொல்லும் பொழுதும் அவர் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் பொழுது சொல்கிறாங்க, இவன் தச்சன் அல்லவா, இவன் தகப்பன் சொல்லு, இவன் தச்சன் அல்லவா, தச்சனுடைய இவன் தச்சனவா தான் இருக்கும். இவன் தச்சன் அல்லவா, இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, ரெண்டுமே இருக்கும். இவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் நம்மிடத்தில் இருக்கிறார் அல்லவா. அப்படி இருக்கு இவனுக்கு இதெல்லாம் எப்படி வந்தது? அப்படி எதுவுமே அந்த பேக்ரவுண்டில் இல்லையே. இப்போ தீர்க்கதரிசி குடும்பத்துலேருந்து வந்திருந்தாங்க, ராஜா குடும்பத்தில் ஆசாரியர் குடும்பத்தில் வந்திருந்தாங்க அப்படின்னா ஓகே, ஆண்டவர் அப்படியே பேசியிருக்கிறாருப்பா அப்படின்னு. அப்போது ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் பிறக்கிறார். ஒரு பிறந்த பொழுது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பே செழிப்பு உபதேசத்தை சுக்குநூறாக உடைச்சிடும். ரொம்பலாம் பைபிளை படிக்க வேணும் இல்லை. அவருடைய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு ஒன்றே இன்றைக்கு பெரிதும் மக்கள் விரும்புகிற ப்ராஸ்பரிட்டி காஸ்பலை உடைச்சி தள்ளிடும். ஹீ சூஸ், அதை தேர்ந்தெடுக்கிறார். எங்கே வேணால் தேர்ந்தெடுத்துக்கலாமே, அவர் செழிப்பை விரும்பியிருப்பார். ஆனால் இல்லை. அப்போது இந்த காரணங்களுக்காக கிறிஸ்துவை விட்டு அவங்கள நம்ம தெரிந்து கொள்வது எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? அது இயேசுவுக்கு செய்கிற துரோகமாக இருக்காதா? இயேசு கிறிஸ்து அப்படி நம்மளை தெரிந்திருப்பார். ஆனால் எப்படி இருக்கும்? இவன் ஒன்றும் உதவாத கேஸு. நம்ம போய் ஞானிகளை தெரிந்து கொள்வோம், நம்ம பெஸ்ட்டை தெரிந்து கொள்வோம். அப்படி இல்லை. அவர் யாரை தெரிந்து கொள்கிறார்? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமான எங்களை என்ன பண்ணுறார்? தெரிந்து கொள்கிறார். அப்படி தெரிந்து கொள்ளும்போது டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ்லாம் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப கம்மியாக தான் அப்படி இருக்கிறாங்க. மெஜாரிட்டி யார் தான் இருக்கிறா? எல்லாம் ஒன்றும் தேராத கேஸ் தான். அவர் கிருபையாக எளிமையானதில் என்ன செய்கிறார்? கிருபையாக அவர் அழைக்கிறாரு, செய்கிறார். ஸோ அப்படியே ஒரு கிறிஸ்து சிலுவையில் நம்முடைய ஜீவனை தந்து நம்ம ரட்சித்து அவர் கிருபையினால் நம்முடைய கிரியை ஒன்றுமே இல்லை,
அழைத்து நம்மளை ரட்சித்து இம்மட்டும் நடத்தி உனக்கு நித்திய ஜீவனை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். இவ்வளோ அன்பு பாராட்டுகிறார். ஆனால் போயும் ஆஃப்டர் ஆல் ஒரு காசுக்காக, கேவலம் ஒரு ஐஸ்வர்யத்துக்காக நம்ம அவரை விட்டுட்டு அவர் சரிப்பட்டு வர மாட்டார் அப்படின்னு நம்ம பைபாஸ் பண்ணி பழைய ஏற்பாடு போயிடறாங்க. ஆபிரகாம்கிட்ட போய் ஆபிரகாம்கிட்ட வந்து பிதாட்ட கேட்டுறாங்க. பழைய ஏற்பாட்டில் ஏசு இல்லையா? இயேசுவை கிராஸ் பண்ண போயிட முடியுமா? அங்கேயும் அவர் தான். ஆபிரகாம் கொடுத்தது. அப்போ சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆபிரகாம் கொடுத்தது அவர் தானே, அப்போ நமக்கு என்ன பண்ணலாம், போகலாம். ஆனால் நமக்கு எங்கேயுமே அவங்க மாதிரி அப்படின்ற மாதிரியோ ஒரு சில விஷயங்களில் மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அவருடைய விசுவாசத்தின் தகப்பன். அப்போ எதுக்கு மாதிரியாக பார்க்கணுன்னு வேதம் நமக்கு சொல்லு. ஐஸ்வர்யவானாக இருந்தான்றதுக்காகவே நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லாரும் இருங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பழைய ஏற்பாட்டிலேயே நிறைய தீர்க்கதரிசிகள்லாம் ஐஸ்வர்யவான்களாக இல்லை. அவங்க தேவ சித்தத்தை செய்யணும் அப்படிங்கிறது தான். இப்போ நம்மலாம் ஆபிரகாமை பார்த்து பணக்காரன் ஆகணும், செழிப்பாக இருக்கணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் ஆபிரகாம் அந்த தப்பை செய்ய மாட்டார். அவர் செய்யலை. இயேசுவை விட்டு விட்டு ஆபிரகாமை தெரிந்து கொள்கிறோமே, அந்த தப்பு ஆபிரகாம் செய்யலை. இஸ்மவேல் ஆபிரகாம் வந்து பிறந்தபோது இஸ்மவேல் தான் என் பிள்ளை, ஆண்டவர் சொன்ன பிள்ளை நினச்சார். ஒரு நாள் வந்து வந்த ஆண்டவர் சொன்னார், இஸ்மவேல் இல்லைப்பா, ஈசாக்கு தான் உன் பிள்ளை, நான் சொன்ன வாக்குத்தத்தின் பிள்ளை ஈசாக்கு தான், இஸ்மவேல் அனுப்பி விட்டுருந்தார். ஆபிரகாமுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த சாராள் சொன்ன வார்த்தையை வந்து அங்கே வாசிக்கிறோம். ஆபிரகாமுக்கு துக்கமாக இருந்தது. ஏன்னா அந்த பொழுது முதல் பையன், அவர் அன்பு பாராட்டி எல்லாம் இருந்தார். ஈசாக்கா இஸ்மவேலான்னு வரும்பொழுது ஈசாக்கா தான் ஆண்டவர் சொல்லிட்டார், இஸ்மவேலாம் அனுப்பி விட்டார். கஷ்டப்பட்டு தான் அனுப்பி விட்டார். கொஞ்ச நாள் ஆச்சு. கொஞ்ச நாள் ஆனோடனே ஆண்டவர் என்ன சொன்னார், உன்னுடைய ஏக சுதனும் ஒரே புத்திரன் நீ எடுத்துகிட்டு வந்து நேசகுமாரனை கொண்டு வந்து எனக்காக பலி செலுத்தினார். ஆபிரகாம் யார்ட்டையுமே சொல்லலை, கிளம்பிட்டார். அப்போது ஈசாக்கா ஆண்டவரா அப்படின்னு வரும்பொழுது பரவாயில்ல, எனக்கு ஈசாக்கு போனால் பரவாயில்ல, எனக்கு ஆண்டவர் தான் முக்கியம். அவருடைய வாழ்க்கையில் தேர்வு செய்ய வரும்பொழுது இப்படிலாம் தேர்வு செய்யலை. ஆசை வேணும், அது வேணும், இது வேணும், சொந்த குமார் என்றும் பாராமல் அவர் போய் என்ன செய்ய, ஆண்டவர் சொல்லிட்டார்ன்றதுக்காக அவர் முடிவெடுக்கிறார். ஹி சூஸ் யாத தேவனையும் அவருடைய சித்தத்தையும் அவருடைய வார்த்தை கீழ்ப்படிவதையும் தான் என்ன பண்ணுறார், தேர்ந்தெடுக்கிறார். இந்த விஷயங்களுக்காக அவர் எப்பயும் ஆசைப்பட்டதும் இல்லை, அதுக்கு பிரயாசப்பட்டதை ஜெபம் பண்ணதும் இல்லை. சோதம் குமாராவை அந்த 5 ராஜாக்கள் பிடிச்சிட்டு போனதுக்கப்புறம் ஆபிரகாம் அவங்களோட கூட இருந்தவங்க போய் அவங்க விடுவிக்கிறாங்க. அப்போ அந்த ராஜாக்கள் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, இந்தா உனக்கு வேண்டிய செல்வம் இதெல்லாம் எடுத்துக்க, நான் ஜனங்களை மட்டும் மக்களை வச்சுக்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ ஆபிரகாம் சொல்கிறார், இல்லைப்பா, ஆபிரகாமை நான் நீ ஐஸ்வர்யன் ஆக்குறேன்னு மாதிரி சொல்லக்கூடாது. ஒன்றுமே எனக்கு என் கூட வந்த துணைக்கு வந்தவங்க மட்டும் எனக்கு தேவையானதை கொடு, எனக்கு ஒன்றும் வேண்டாம். அவருடைய எண்ணம் அப்படி இல்லை, தேவனுடைய சித்தத்தை செய்யணும், அவருக்கு கீழ்ப்படியணும் அப்படின்ற எண்ணம் தான் அவருக்கு இருந்தது. யாக்கோபு தொடர்ந்து யாராக இருந்தாலும் சரி. அப்போது நம்முடைய பண ஆசை இல்லை ஐஸ்வர்யன் ஆகணும் அந்த ஒரு இச்சையினால் அப்படி தெரிந்து கொள்கிறோமே ஒழிய வேதத்தில் அந்த நபர்களுமே அப்படி இல்லை. யோசேப்பாக இருந்தாலும் சரி, இல்லை யாருமே சரி, அப்படி அவங்க இல்லை. நமக்கு மாதிரியாக நம்ம ஒரு கிறிஸ்தவனா, தேவ பிள்ளையா, தேவ சித்தம் நடக்கணும் அப்போ நமக்கு ஒரு மாதிரி ஆவிக்குரிய தகப்பன் அப்படின்னு முதல்ல யாரை தான் நம்ம பார்க்கணுன்னா இயேசு கிறிஸ்து தான். அவர் நமக்கு வந்து வாழ்ந்து இருந்துட்டு போனார். தாழ்மையாக எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு இல்லை, அவர் செய்து காட்டு போனார். அன்பாக இருக்கணும், அவர் செய்து காட்டிட்டு போனார். சத்துருவை ஸ்நேகிக்கணும், அவர் இருந்து காட்டிட்டு போனார். பாடுகளை சகிக்கணும், இருந்து காட்டிட்டு போனார். நன்மை செய்து பாடு நமக்கு மாதிரியாக இருந்துட்டு போனார். அவர் தான் நமக்கு மாதிரி. புதிய ஏற்பாட்டில் எங்கேயுமே லைஃப் எக்ஸாம்பிளுக்கு அவங்க வந்து யாரையும் எங்கேயாவது ஒரு இடத்துல விசுவாசத்துக்கு அப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதிகமாக நம்ம யாரை போல் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கிறிஸ்துவை போல தான் நீங்கள் இருக்கணும். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடந்து வரோம். நீங்களும் என்ன பண்ணணும், அவருடைய அடிச்சுவடுகளில் நடக்கணும், அவரை போல் நடக்கணும். குருவை தொடரும் சீஷர்களும் யாரை போல், குரு போல் மாறணும். அதுதான் முக்கியம். அப்போ இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை நம்ம வாசிக்கும் பொழுது நமக்கு அவர் செய்த எல்லாமே பாடும். ஜெபிக்கிறதுலேருந்து எப்படி வாழணும், எப்படி எல்லாவற்றிற்குமே அவருடைய வாழ்க்கை மாதிரி. அவருடைய பிறப்புலேருந்து அதை சொல்லுவார், பிறப்புலேருந்தே நமக்கு எல்லாமே முக்கியமான செய்தி, எதை நாடணும், எதை தேடணும் எல்லாமே. ஒரு சில நேரம் யாப்பேசின் ஜெபத்தை நம்ம எடுத்து வச்சுட்டு, யாப்பேஸ் ஜெபம் பண்ணார்ல, கர்த்தாவே என்னை நீ ஆஸ்வதித்து என்னுடைய இல்லையே பெரிதாக்கும். ஆண்டவர்கிட்ட கேட்குறது தானே, என் நாமத்தில் எதை கேட்டாலும்
தருவேன்னு சொல்கிறாருல, அப்போ யாப்பேஸ் கேட்டிருக்காரு, அதெல்லாம் நம்ம கேட்குறது தப்பு இல்லை. அப்படி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவரே நெல்லையை பெரிதாக்கி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து விட்டு நான் வாங்கணும், அவனை துரத்தி விட்டு என்கிட்டாது, அவனுக்கு நஷ்டம் வரணும். சரி, அப்போ அப்படி இருந்தது அப்படின்னா இயேசு அந்த ஜோம் பண்ணாரா? இயேசு வாடகை வீட்டில் இருந்தாரா, சொந்த வீட்டில் இருந்தாரா? ஒரு வீடு வாடகை வாங்கி வச்சுருந்தார். ஆனால் அவர் சொல்லும் பொழுது நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. ஒரு வீடு அந்த ஆரம்பத்தில் வாடகைன்னு வாங்கி வச்சுருந்தார். ஆனால் அதுலேயுமே டெய்லி போய் அவர் என்ன பண்ணல, தங்கலை. ஏன்னா மினிஸ்ட்ரிக்கு அப்படியே ஒரு தேவ சித்தத்தை செய்யணுங்கிறது தான். அவர் கஷ்டப்பட்டால் தான் பெரிய பணக்கார வீட்டில் பிறக்கலை. அப்போ அவர் ஆபிரகாம் போல் அவனும் ஆசைப்படலையே, ஜெபிக்கலையே, யாப்பேசின் ஜெபத்தை ஏசு செய்யலையே. ஏன் செய்யலை? அப்போ அது முக்கியம் இல்லை. அது என்னங்க உலகத்தில் முக்கியம் இல்லைங்கிறீங்க? எவ்வளோ யூஸ்ஃபுல், பணம் 10 செய்யும் 11 செய்யும், நீங்கள் என்ன முக்கியம் இல்லைங்கிறீங்க? அவருக்கு அது முக்கியம் இல்லையே. அவருக்கு முக்கியம் இல்லை, எனக்கு அது முக்கியம் இல்லை தான். இயேசுக்கு ஜெபம் பண்ணார், நிறையா ஜெபம் பண்ணார். அவர் ஜெபம் பண்ணாவும் இல்லை, ஒரு நிறைய ஜெபங்கள் இருக்குது. யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் முழுவதும் ஜெபம் தான். எதுக்கு ஜெபம் பண்ணுறார்? ஆண்டவரே நீங்கள் இந்த சுத்தத்தை அனுப்பினீங்க, நீங்கள் கொடுத்த இந்த சீஷர்கள் இருக்கிறாங்க, இவர்கள் நம்மை போல ஒருமைப்பாடோடு இருக்கணும். ஏன்னா ஒருமைப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க. உங்களுடைய சித்தத்தை செய்யணும், உங்களுடைய அன்பு அவங்களுக்குள்ளே இருக்கணும். அவருடைய மனதில் என்ன, இயேசு கிறிஸ்துடைய மனதில் என்ன தான் இருக்குது? பிதாவின் சித்தம் செய்யணும். எதற்காக நாங்கள் வந்தேனோ அதை செய்து முடிக்கணும். அதை தான் பவுலும் சொல்கிறார். நான் எதற்காக அழைக்கப்பட்டேனோ அதை நான் என்ன பண்ணணும், செய்து முடிக்கணும். நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஜீவ கிரீடம். பிலிப்பியரில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அவர் இயேசு கிறிஸ்து அந்த அந்த வசனத்துக்கு முன்னாடி வாசிக்கும் பொழுது அதை வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இருந்து. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஆமென். ஸோ இந்த பகுதியில் பவுல் சொல்லும் பொழுது நிறைய விஷயங்கள் சொல்கிறார். அவர் ஆரம்பிக்கும் பொழுது கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அப்போ கிறிஸ்துவுக்கு என்ன சிந்தை இருந்தது? ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்ற சிந்தை அவருக்கு இருந்ததா? அதற்கு பிரயாசப்பட்டாரா? அதற்காக ஜெபம் பண்ணாரா? ஏன் அவருக்கெல்லாம் ஆபிரகாம் பற்றி தெரியாதா? ஆபிரகாமை ஐஸ்வர்யனாக ஆக்கினதே அவர் தான் அப்படின்னா அவருக்கு செஞ்சுக்க தெரியாதா? அதுக்காக ஆசைப்பட்டாரா? ஜெபம் பண்ணுறாரா? எதாவது செஞ்சாரா? இல்லையே. மக்கள் சரி அவர் தான் வச்சுக்கல, சரி அவர் தான் பணக்காரராக இருக்கல, எதுவும் வாங்கிக்கல. இந்த எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்களே பேதுரு, பவுல், யோவானுங்களாம், அவங்களுக்காக ஒரு போட் வாங்கி கொடுத்துட்டு போயிருக்கலாமே. அதில் ரசிக்கப்பட்டதுக்கு அப்புறம் என்ன, இயேசு கிறிஸ்து சிவில் அறையப்பட்டதே எதுக்கு தான்? உன்னை ஐஸ்வர்யம் ஆக்குறதுக்கு தான் பிரசங்கிக்கிறோம். இல்லாட்டினா ஏதோ தப்பு பண்ணியிருக்கிற, ஏதோ பிரச்சனை இருக்குது, எல்லாரும் பணக்காரனாக இருக்கணும். எங்கள் பூமியில் ஒரு அப்பா இருந்தால் எல்லா பிள்ளைங்களையும் நல்ல பிள்ளை தான் ஆக்கு நினைப்பார், எல்லாத்தையும் நல்லா வேலை செய்யணும், எல்லாரும் உயர்வாக தான் நினைப்பார். அப்போ அவர் மட்டும் எப்படிங்க? இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம வாசிக்கிறோம். பிதா சொல்றார், அவர் ஞாசம் எடுக்கும்போது இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் அந்த குமாரனை வாசிக்கிறோம். அவரை நொறுக்க சித்தமாகி என்ன செய்ய? நொறுக்க சித்தம் கொண்டார். இப்போ நம்ம இந்த மூளைக்கு அவரே அவர் நொறுக்க சித்தம் கொண்டு அவ்வளோ பாடுகளின் வழியாக அவர் நடத்தி கொண்டு போய் நமக்கு அந்த வழின்னு வச்சிருக்கிறப்போ நம்மளே அவர் பண்ண மாட்டாராம். இது எப்படி? இல்லையே, அவர் தான் நமக்கு மாதிரி. நம்ம நிருபங்கள் வாசிக்கிறோம், நம்ம அநேக பாடுகளின் வழியாக நம்ம என்ன பண்ணோம்? கிறிஸ்துவனுடைய அடித்தோன்னு என்ன? பாடுகளின் வழியாக தான். அந்த வசனம் அப்படி முடியும், நம்ம அநேக பாடுகளின் வழியாக நம்ம கடந்து செல்லணும். நம்ம பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி
தேவபக்தியாய் நடக்க விரும்புகிற யாவரும் துன்பப்படுவார்கள். உண்டு, ஆண்டவர் நம்மளை ஒரு என்ன சொல்ற, அவருடைய வார்த்தை கீழ்ப்படுவதற்கு, நாம் நல்ல கனி கொடுப்பதற்கு கொத்தி ஏற்படுவார், கிளைகளை நறுக்கி கலையாவது பிடுங்கி எடுப்பார். நம்மளே சுத்தம் எதுக்காக அப்படின்னா நல்ல கனி உள்ளவர்களாய் வாழணும் அப்படின்றதுக்காக. அப்போ நம்மளை அவர் அதுக்கேற்றது போல உண்டாக்குறார். அப்போது நாம் பழைய ஏற்பாடில் எந்த ஒரு நபர்களை போல அல்ல, நமக்கு ஆவிக்குரிய தகப்பன் இல்லை எந்த ஒரு விஷயத்திலையும் மாதிரி யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். அதை அடுத்து சில விசுவாசம் அன்புன்னு வரும் பொழுது நம்ம அவர்களையும் பார்க்கணும். இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கார், யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே அப்படின்னு இயேசு அதை மென்ஷன் பண்ணார். அப்போ கூட யோபு ரெட்டிப்பாக கொடுத்து ஆண்டவர் சொல்லலை, ஆனால் அவருடைய பொறுமையை குறித்து. அப்போ சில விஷயங்கள் நாம் அவர்களை பார்த்து கற்றுக்கொள்ளணும், அவர்களை போல இருக்கணும். அதேக்காக எல்லாமே அவங்கள போல நம்ம இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது. இயேசு அதை அப்படி தான் சொல்கிறார், யோபின் பொறுமை. அப்போ யோபு குறிச்சிருப்போ பொறுமையை தான் அவர் மென்ஷன் பண்ணுறார். ஆபிரகாம் குறித்து பவுல் எழுதும் பொழுது விசுவாசத்துக்காக ஆபிரகாமை மென்ஷன் பண்ணுறார். அப்போ எதுக்காக இவங்கெல்லாம் மென்ஷன் பண்ணுறாங்க? நம்ம தேவனோடு உள்ள உறவில் அன்பு இல்லை விசுவாசம், அவருடைய வைராக்கியம், இதுக்காக எல்லாம் அந்த உருவத்தை மென்ஷன் பண்ணுறாங்க. எங்கேயாவது நம்ம ஐஸ்வர்யத்துக்காக அவங்களை யூஸ் பண்ணாங்கன்னா பண்ணலை. இயேசு கிறிஸ்துவும் அப்படி இல்லை, அவரோடு கூட இருந்தவர்களையும் அவர் அப்படி அந்த பாதையில் நடத்தலை. அதே நேரத்தில் நான் யாரையுமே ஐஸ்வர்யவான் ஆக்க மாட்டேன்னு இயேசு சொல்லலை. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். சில நேரம் நல்லாவே இருக்கக்கூடாது, பிறரை திட்டி கேள்விப்பட்டிருக்கோம், நீ நல்லாவே இருக்க மாட்டேடா அவன். சில பேர் நாம் நல்லாவே இருக்கக்கூடாது, நல்லாவே இருக்கக்கூடாது, அப்படி ஆண்டவர் சொல்லலை. ஆனால் தேவனுடைய சித்தத்தை செய்யணும் தான் பிரதான நோக்கம். கிறிஸ்து இயேசுவில் என்ன சிந்தை இருந்தது? பிதாவின் சித்தம் செய்யணும், அதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது. எதற்காக என்னை அனுப்பினாரோ அதை நான் செய்து முடிக்கணும். அவர் சிலுவையிலே மரிக்கும் பொழுது கடைசியாக சொன்ன வார்த்தை, எல்லாம் முடிந்தது, ஐ ஃபினிஷ்ட். எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டு, நான் செஞ்சு முடிச்சுட்டேன், உம்முடைய கையில் என்னுடைய ஆவியை ஒப்புவிக்கிறேன். அப்போது பிதாவர் எதுக்காக அவர் அனுப்பினாரோ எல்லாவற்றையும் செய்து முடித்து நம்ம ஒப்பு கொடுக்குறாரு. இயேசு கிறிஸ்துவை போல தான் நம்ம வளரணும், அவரை போல தான் நம்ம இருக்கணும். நம்ம எபேசியர் 4:11-12 வாசிக்கும் போது போனதோட கூட வாசித்தோம், சபையானது கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக வளர்றதுக்காக தான் சிலரை அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் தேவன் சபையிலே ஏற்படுத்தினார். நம்ம யாரை போல் ஆகிறதற்கு சபை அப்படின்னா, நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு ஆகுவதற்காக தான் சபை, அதுக்காக தான் சபை கொடுது. அப்போ பக்தி விருத்தி ஏதுவாக சபை கொடுது, எதுக்காகனா கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி, மற்ற யாரை போலவும் இல்லை, அவரை போல. இன்னும் அவங்களுடைய வாழ்க்கையில் இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, இன்றைக்கி நிறைய பிரசங்கங்கள் அவைகளை குறித்ததாகவே இருக்குது. ஆபிரகாமை குறிச்சே இருக்குது. ஆபிரகாம் பணக்காரன் இருந்தால், எப்படி பணக்காராக இருந்தார், ஏன் பணக்காராக இருந்தார், என்ன செஞ்சார், எதனால் பணக்காரனார், ஏன் ஆண்டவர் அவர் ஆசீர்வதிச்சார், அப்படியே சீரியஸ் பிரசங்கங்கள் போய் கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவை பிரசங்கிப்பது குறைந்து போய், சத்தியத்தை பேசுவது குறைந்து போய், யாக்கோபு ஏன் பணக்காராக இருந்தார், அதுக்கு அவர் என்ன செஞ்சார், அப்போ நாம் என்ன செய்யணும், நாம் என்ன செஞ்சால் நாமளும் யாக்கோபை போல 2 பேரும் இருப்போம். யாப்பேஸ் அப்படி ஜெபம் பண்ணார், ஜெபம் பண்ணால் என்ன நினச்சி, அந்த ஜெபத்தில் என்ன முக்கியத்துவம், அப்போ நாம் எப்படி அவரை போல ஜெபம் பண்ணி நம்மளை எல்லையை பெருசாகிறது, இப்படியே வார்த்தைகள் போகிறது. ஆனால் அப்போஸ்தலர்கள் அப்படி பிரசங்கிக்கவில்லை. வாசிப்போம், 1 கொரிந்தியர் 2 வசனங்கள். 1 கொரிந்தியர் 2 சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அவங்க ஒரு தீர்மானம் பண்ணியிருந்தாராம் மனசில். என்ன தீர்மானம்னா, அப்படியே சூப்பராக சொல்லணும், அப்படியே சிறந்த வசனிப்போட சொல்லணும் அப்படிலாம் அவர் இல்லை. இயேசு அதுவும் சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். வேற எதையும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணவும் இல்லை, வேற எதையும் அவங்க முக்கியத்துவப்படுத்தவும் இல்லை. அவங்க முக்கியத்துவப்படுத்தலாம் கிறிஸ்துனுடைய சிலுவை, அதுதான் சிலுவை தான். அவங்க அதிகமாக அதை பிரசங்கிச்சாங்க, அதை முக்கியத்துவப்படுத்தினாங்க. நமக்கும் சிலுவை உண்டு. நாமும் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் இல்லையா, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன்
தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி அனுதினம் என்னை பின்பற்றி வர கடவன். எபிரேயர் 3:1 வாசிக்க, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். அவரை நீங்கள் பாருங்கள், அவரை நீங்கள் பாருங்கள். இயேசு செய்த எவ்வளோ விஷயங்களுமே நமக்கு அது மாதிரி. இயேசு கிறிஸ்துவட்ட ஒரு வாலிபன் வந்து கேட்குறான், நல்ல போதகரே அப்படின்னு சொல்கிறான். ஒரு நல்ல போதகர் தான். ஆனால் இயேசு என்ன சொல்கிறார், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை. இதை ஒரு சிலர் படிச்சுட்டு ஐயோ என்ன எப்படி சொல்கிறா, அப்போ இயேசு நல்லவர் இல்லையா? இயேசு இப்படி சொல்கிறத பார்த்தா படித்தா அப்படி தான் தோணுது, அவர் நல்லவர் இல்லையோ அப்படின்னு தோணும். கெத்செமனே தோட்டத்தில் இயேசு ஜெபம் பண்ணுறாரு. ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், நீங்கள் கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உடைய சித்தம் ஆக கடவுது. என்ன இப்படி ஒரு ஜெபம் பண்ணுறாரு? எதற்காக தானே அவர் வந்தார்? எதற்காக அப்படி ஜெபம் பண்ணோம்? இது போல் அங்கங்கே ஒரு சில விஷயங்கள் நமக்கு வந்து ரொம்ப புரியாது. ஏன் என்ன நாம் எப்படி இருக்கணும், எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை, ஹவ் வி ஹேவ் டு ரெஸ்பாண்ட், நம்ம என்ன சொல்லணும், அதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாதிரியாக இருந்தார். அவர் நல்லவர் தான். இந்த இயேசு நல்லவர். அவர் யாருக்கும் நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். யாருக்கும் நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம அது வேதம் முழுவதும் வாசிப்போம். அப்போது அது எதுக்காக சொல்கிறார் அப்படின்னா, நம்ம எல்லாம் மனுஷங்க, நம்ம நல்லவன் ஒருத்தனுமே கிடையாது. நம்ம தான் வசனத்தில் வாசிக்கணும் இல்லையா, நன்மை செய்கிறவன் ஒருவனாகிலும் இல்லை, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. நாம் எல்லாம் பாவிகள், நம்ம நல்லவன் சொல்ல முடியாது. அப்போ ஒரு நாம் எப்படி சொல்லணும், எந்த நிலைமையிலும் ஆண்டவர் எவ்வளோ நம்மளுக்கு பரிசுத்தமாக்கி எவ்வளோ உயர்த்தி வச்சாலும் நாம் என்ன சொல்லணும், நீ என்னை நல்லவன் என்று சொல்லுவானே, நோ, தேவன் ஒருவர் தான் நல்லவர். அப்போ அது ஒரு முக்கியமான வாக்கியம், எல்லாரும் சொல்ல வேண்டிய வாக்கியம். அது இயேசு சொல்கிறார், நீங்கள் இப்படி சொல்லணும் அப்படின்னு. அதே போல் கெத்செமனே தோட்டத்தில் இயேசு செய்த ஜெபம் என்னென்னா, நம்முடைய வாழ்க்கையில் சில நேரம் நம்ம இதை வேண்டாம் 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 இதை மட்டும் செய்ய மாட்டேன்னு சொல்லுவோம். ஆண்டவர் அதை தான் செய்யணும்னு சொல்லுவார். சில நேரம் இதை மட்டும் செஞ்சிடக்கூடாதா, இல்லை செய்யணும்னு ரொம்ப விருப்படும், அது வேண்டாம் அப்படின்வார். அப்போ சில நேரம் இந்த கஷ்டமான சூழ்நிலை வரும்பொழுது நம்மளால் இருக்க முடியாது, எனக்கு அதுதான் வேணும்னு ஜெபிக்கிற நிறைய பேர் சொல்லிக் கொடுக்குறாங்க இல்லையா, நீங்கள் வந்து இது எப்படி கேட்டால் நடக்காதுங்க, உபவாசம் போட்டால் நடக்கும், எப்படி நீங்கள் நினைக்கிறத பெற்றுக்கொள்ளலாம், அதற்கு வழி என்னன்னு தேடி 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 என்னென்னோ பண்ணி பார்க்குறான். இப்படி செய்யலையா, உபவாசம் போடுங்க, உபவாசம் போடலையா இரவு ஜெபம், தூக்கத்தை வேறுங்க, எப்படியாவது நீங்கள் வாங்கிக்க பாருங்கன்றது தான் நம்ம அப்ரோச் பண்ணுறோம். ஆனால் இயேசு சொன்ன ஜெபம் தான் நமக்கு முக்கியம். என்ன அப்படின்னா, ஆண்டவர் எனக்கு இது விருப்பம் இல்லை ஆண்டவரே, ஆனாலும் உங்களுடைய சித்தம் இல்லை, அப்படி சித்தம் அதுதானே பரவாயில்ல, நான் அது செய்கிறேன், உங்களுடைய சித்தம் நீக்கம்னா நீங்கி போடுங்க, அப்படி இல்லைன்னா எனக்கு அது வேண்டாம், உங்களுடைய சித்தம் தான் எனக்கு முக்கியம். அது ரொம்ப முக்கியமான, இது ரெண்டுமே முக்கியமான ஸ்டேட்மெண்ட் நம்ம வாழ்க்கையில் சொல்ல வேண்டிய. இதுபோல் அதுபோல் இயேசு ஒரு மனுஷர்களாகி நாம் என்ன செய்யணுன்றதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் அவர் செட் பண்ணார். அதனால் அப்படி செய்கிறாரே ஒழிய அவர் சிலுவையில் வேண்டாம், ஐயோ சிலுவை வேண்டான்றதுக்காகவோ அவர் நல்லவர் இல்லைன்றதுக்காகவோ அப்படி அவர் சொல்லலை. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அப்போ இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிரதான நோக்கம், பிதாவின் சித்தம் செய்யணும். அப்போ அதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். நிருபங்களை தான் வாசிக்கணும், நீங்கள் மதியற்றவர்களாக இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று. அதுதான் நம்ம பெரிய பிரச்சனையே. இன்னைக்கு பெரிய பிரச்சனையே எல்லாருக்குமே அதுதான். என்னென்னா கர்த்தருடைய சித்தம் என்ன, கர்த்தருடைய சித்தம் என்ன. நாம் நினைக்கிறோம் ஏதோ நமக்கு தான் அந்த பிரச்சனை அப்படின்னு. பெரிய பெரிய ஊழியக்காரங்க கூட பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, தெரியலையே கர்த்தருடைய சித்தம் இது என்னன்னு அவங்க தெரியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கர்த்தருடைய சித்தம் அன்றைக்கி தெரியாமல் இதை பண்ணிட்டேன், நான் சரியாக கவனிக்கல, எப்படியோ இதாகிருச்சு, அவங்களே கஷ்டப்படுறாங்க. அப்போ எல்லாருக்குமே அது கஷ்டம் என்ன, கர்த்தருடைய சித்தத்தை அறிஞ்சு கொள்வது. ஸோ அப்போ அதுக்கு பிரதமாக என்ன செய்யணும், கர்த்தர் சித்தத்துக்கு பிரதமாக என்ன செய்யணும், முதல்ல நம்ம செய்ய வேண்டியது என்ன தான், நம்மளே வெறுக்கணும். நம்மளே வெறுக்கலை அப்படின்னா அப்போ தான் நமக்கு பிரச்சனையே, கர்த்தர் சித்தத்தை புரிஞ்சு கொள்றதில்ல. சில நேரம் கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் நமக்கு 2 மாதம் கழிச்சு தான் புரியுது. அன்னைக்கே நான் ஆண்டவர் பேசினார் இந்த வார்த்தை மூலமா, அந்த ஊழியக்காரர் மூலமாக பேசினார், நமக்கு எப்போ 2 மாதம் கழிச்சு புரியுது, 4 மாதம் கழிச்சு புரியுது. சரியாக கணிக்க முடியல, தேவ சித்தத்தை சரியாக உணர முடியல. ஏன், நம்ம சில பிளான் வச்சுருக்கிறோம், நம்ம சில நோக்கம் வச்சுருக்கிறோம், சித்தம் வச்சுருக்கிறோம்,
ஸ்கெட்ச் போட்டிருக்கிறோம். என் பிள்ளைங்க பிடிக்கும் இல்லையா, நான் இங்கே விளையாட்டுவேன், இங்கே வேலை வைப்பேன், அங்கே செய்வேன், அதை செய்வேன் அப்படின்னு பிளான் வச்சது, சாவர வரைக்கும் பிளான் வச்சுருக்கிறோம். அப்போ தேவனோட சித்த நடுவில் கிராஸ் குறுக்காக வரும் பொழுது நமக்கு சரியாக காதில் விழுவாது. நான் கூட சில நேரம் யோசித்தேன், இந்த செழிப்புதசில் போய் நிறைய பேர் விழுவுறாங்களே, அது வந்து ஏன் ஐயோ பாவம், இந்த ஜனங்கள்லாம் பாவம் எப்படி வஞ்சிக்கிறாங்களே. ஆண்டவர் சிலுவையில் மறைச்சதே ஒன்று பணக்காரன் ஆகிறதுக்கு தான், பணக்காரனாக ஆகணும். அதுக்கு வழி சொல்கிறாங்க, டெக்னிக் சொல்லி கொடுக்குறாங்களே, டெக்னிக் சொல்லி கொடுக்குறாங்களேன்ட்டு ஐயோ பாவம் அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்டு இருந்தேன். அப்போது ஊழியக்காரதோட சொன்னார், பேசுகிறப்ப கவனிச்ச சொல்கிறார், அவன் அதான் விரும்புகிறான். கள்ள ஊழியர்கள் இந்த மாதிரி ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையாம். இன்னும் நம்ம அந்த ஆஸ்பெக்டை பார்க்குறதே இல்லை. அப்போ ஆமாம், அவங்க அதுதான் நான் ஆசைப்பட்றேன். அவன்கிட்ட போய் சொன்ன கேட்க போகிறேன், போயா ஒரு நல்லா சொல்கிறாரு, நீ என்ன வந்துட்டு பேச போகிற அப்படின்னு நம்மளே தொட்டு விட்டுறாங்க. அப்போ அதை விரும்புகிறாங்க அவங்க. பணக்காரனாகணும், அவன் என்ன பணம், அவங்க என்ன ஐஸ்வர்யம், இந்த பூமி இதையே அவங்களுக்கு இருக்குது, கீழானவைகளையே அவங்க நோக்கி பார்த்து வந்துருக்குறாங்க. அப்போ இவங்களுக்கு கீழானவைகளே அவங்களும் பேசுகிறாங்க, அவங்களுக்கு அதுதான் பிடிக்குது. அப்போது அவங்கள நம்ம ஐயோ பாவான்னு சொல்ல முடியாது. தட் வாட் தே நீட், அதுதான் அவங்க ஆசைப்படுறாங்க. அப்போ நம்ம ஆவியானவரை குறை சொல்லவே முடியாது. நமக்கு நினச்சி ஆவியானவர்களாம் உணர்த்த மாட்டார், நமக்கெல்லாம் உணர்த்துறாரு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு நினைக்கிறோம் இல்லையா. நமக்கெல்லாம் உணர்த்துறாரு தானே, இது இது இல்லை, இது சரி இல்லை, இதை அப்படியே ஃபாலோ பண்ணாத உணர்த்துறாரு. அவங்களுக்கெல்லாம் உணர்த்த மாட்டேங்கிறாரு, உணர்த்துறார், எல்லாத்துக்கும் உணர்த்துறாரு. அவங்க கடினப்படுத்துறது தான் பிரச்சனை, அவன் ஆசை அது இல்லையே. சாலமோன் ராஜா வயதானதுக்கு அப்புறம் சீதோனியர் தேவியா அஸ்தரோத்து இந்த இவங்களுக்கு பலி செலுத்தினார். அப்போ ஆண்டவர் 2 முறை தரிசனமாகி இப்படி செய்யாத எச்சரித்தார். சாலமோன் கேட்கல, ஒரு தடவை இல்லை 2 தடவை. ஏன் கேட்கல, அவன் ஃபிக்ஸ் ஆகிட்டான். என்னோடய வாழ்க்கையில் ஒரு தடவை ஒரு செய்தி, நான் ஞாயிற்றுக்கிழமை செய்தி கொடுக்குறப்போ புதன்கிழமை வியாழக்கிழமை சனிக்கிழமை அப்படி தியானம் பண்ணிட்டேங்கிறப்போ ஒரு புது தாட் ஒன்று வந்துச்சு. செம்ம வெளிப்பாடுறா அப்படின்னு, ஐயோ பயங்கர வெளிப்பாடு சொன்னோன்னா செம்ம வெளிப்பாடுறா அப்படின்னு அப்படியே இருந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் வைக்கிற வரைக்கும் புது வெளிப்பாடு ஃபுல்லு மைண்டு. அங்கே போய் மெசேஜ் கொடுக்குறேன், மறக்கலை. அந்த வார்த்தையை சொல்லும் பொழுதே தெரியுது அது தப்புன்னு. சந்தேகமாக சொல்கிறேன், 50-50 அப்படியா இன்னைக்கு. ஆனால் நான் சொல்கிறேன் புது வெளிப்பாடு. மெசேஜ் முடிஞ்சிருச்சு, எல்லாம் சொல்கிறாங்க, எப்படி நீங்கள் சொல்கிறது வசந்த் படி சரியில்லையே அப்படின்னு. ஆமாம் சரியில்லை, தப்பு தாங்க விட்டு ரொம்ப மூஞ்சே சரியில்லை, மூஞ்ச ஜொயின்னு ஆகி போச்சு. என்ன பெரிய கவலைன்னா ஆண்டவர் அப்படி விட்டுவிட்டாரே நம்மளே. நம்ம கரெக்டாக தான் நடக்கணும்னு நினைக்கிறோம், சத்தியத்தை நினைக்கிறோம், இப்படி நம்மளை விட்டுட்டாரே, ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா, ஒரு அடிக்கக்கூடாதா அப்படின்ட்டு இப்போ கவலைப்பட்டு மதியானம் சொல்லிட்டு போயிட்டாங்க. மத்தியானம் சாப்பிட்டு ஒரு சாயந்தரம் ஆயிடுச்சு, ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் வரைக்கும் மூஞ்சி மாறல. 2 மணியை பார்த்து கேட்டாங்க, ஏன் மூஞ்சி எப்படி வச்சுட்டு அப்படி இப்படி ஆகிப்போச்சே. அது ஒன்றும் பண்ண முடியாது, இனிமேல் ஒழுங்காக தியானம் பண்ண, அவ்வளோதான். இனி ஒரு 2 மணி அது மாற்ற அப்படியும் மூஞ்சி மாறி. எனக்கு அவர் சொன்னால் தான் அது வரைக்கும் மாறாது. என்ன கவலை என்னென்னா, இப்படி சொல்லிட்டோமேன்றதை தாண்டி அவர் என்னை காப்பாற்ற விட்டாரே, 2 தடவை சொல்லியிருந்தா செய்ய வந்திருப்பாரா அப்படின்னு. அவர் விட்டுட்டாருங்க. அவர் டக்குன்னு ஆண்டவர் பேசவே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் பேசி சாயந்தரம் வரைக்கும் ஆச்சு. அடுத்த நாள் காலையில், அடுத்த நாள் சாயந்தரம் 1.5 நாள் கிட்ட ஆயிடுச்சு. அப்போ தான் அவர் பேசினார். நான் அப்படி கவலையிலே இருக்கிறேன், அப்படியே விட்டுட்டீங்களே கேட்டார். நான் விடலையே. நீ எங்கடா கவனிச்ச? அந்த புது வெளிப்பாடு வந்தோடனே புது வெளிப்பாடு வந்துருச்சு, தக்கதையா. அப்புறம் அப்போ அவர் உணர்த்தியும் எனக்கு என்ன அவ்வளோ உணரலை. ஆள் நம்ம ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, புது வெளிப்பாடு கிடச்சிருச்சு, இதை சொல்கிறோம்டா அப்படின்னு மனசு அது எல்லாம் இருந்தனால அவர் பேசியும் நமக்கு இல்லை. அப்போ கொஞ்சம் ஆமாம், அப்போது நான் பண ஆசை உள்ளவனாக, நான் இந்த உலகத்தின் மேலே பற்றுவனாக இருந்தால் என்ன தான் எனக்கு போதிச்சாலும் மண்டையில் உரைக்காது. ஏசு ஒரு ஊமை சொன்னார். ஒரு அப்பாவுக்கு 2 பிள்ளை இருந்தாங்க. 2ஆவது பையன் என்ன பண்ணா, சொத்தை பிரித்து கொடுப்பான்னா பிரித்து கொடுத்துட்டாரு. என்னடாப்பா இதை பண்ணி விட்டாரு. அவன் தான் சின்ன பையன் தெரியாமல் கேட்குறான்னா, இப்படி கொடுத்து விட்டாரு. அது ரொம்ப கேள்வியாக இருந்துச்சு. என்ன இப்படி பண்ணிட்டாரு அந்த அப்பா, அப்படி பண்ணிட்டாரு, அதெல்லாம் தர முடியாது, போடா போய் வேலையை படுறான்னு சொல்லிக்கலாமே. இல்லை சொத்து இந்த அவ்வளோ கொடுக்குறேன், இந்த அப்பா அங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணு, ஏதோ அங்கே போய் வேலைக்கு பாரு, அப்படி கேஸ் கொடுத்துருக்கலாமே. அவருக்கு தெரியும் இவன் வந்து எதுக்கு பணம் வாங்குறான்னு தெரியும். ஆனாலும் நோ சொல்லவே இல்லை.
ஏன் சொல்லலை? அவன் சொன்னாலும் கேட்க மாட்டான். அவன் முடிவு பண்ணிட்டான், பணத்தை வாங்குகிறோம், போய் எங்கெங்கே செலவு பண்ணணும் ஃபிக்ஸ் ஆகிட்டான். அவன் அடித்தாலும் உதைச்சாலும் அவன் இன்னும் வெறுப்பாக தான் ஆவானே ஒழிய கேட்க மாட்டான். அவன் ஃபிக்ஸ் பண்ணிட்டான். அப்போது நாம் இந்த உலகத்தின் மேலேயும் பணத்தின் மேலேயும் மனுஷர்கள் மேலேயும் ஆயஸ்தி மேலேயும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆவியானவர் பேசினாலும் நமக்கு கேட்காது. நம்ம கவனிக்கலாம். அப்போது அதனால தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். யாரை குறித்து லூக்கால வாசிக்கிறோம், நீங்கள் உங்களை குறித்து எச்சரிக்கை உள்ளவர்களாக இருங்கள் அப்படின்னு இயேசு சொன்னார். யாரை குறித்து? நம்மளை குறித்து. நாங்கள் அது நம்மளை குறித்து நம்ம நல்லதானே நினைப்போம். இல்லை, இந்த மனுஷன் உள்ள ஒருத்தர் இருக்கிறானே மோசமானவே, வெளியே சிரிப்பான், நல்லா பண்ணுவான், உள்ளுக்குள்ளே மோசமான நமக்கு தெரியும். சில நம்மளுமே கவனிக்க மாட்டோம். யோசிச்சு பார்த்தா தெரியும் நம்ம எவ்வளோ ஃப்ராடு. சூழ்நிலை வந்துச்சுன்னா அப்போ தான் தெரியும் என்னென்ன பேசுவோம், என்னென்ன செய்வோம். சில பட்டார்னு கோவத்தில் சில வார்த்தையை விட்டுருவோம். நம்ம என்றைக்குமே அதை பேசணும்னு நினச்சிருக்கவே மாட்டோம். நான் எப்போ அப்படி பேசினேன், நமக்கு அப்போ தான் தெரியும். உள்ளுக்குள்ளே இருக்கான் பாருங்க மோசமானவன். ஸோ அப்போ நாம் நன்மை செய்கிற ஒருவனும் இல்லை. அப்போது கிறிஸ்துவை போல வளரணும். அவருடைய சித்தம், அவர் சிந்தை நமக்கு வரணும். அவரை கவனித்து பார்க்கணும். அவரை அன்றைய அதான் ஸ்பர்ஜன், நிறைய பேர் நல்ல போதகர டீச்சருக்கு ஸ்பர்ஜனை சொல்லுவாங்க. நிறையா கோட்டை எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க ஸ்பர்ஜன். அவர் சொன்ன ஒரு வார்த்தை ப்ரீச் கிரைஸ்ட் அண்ட் கிரைஸ்ட் அண்ட் கிரைஸ்ட் அண்ட் நத்திங், அப்படி முடியும், ஒன்லி கிரைஸ்ட். ப்ரீச் கிரைஸ்ட் அண்ட் கிரைஸ்ட் அண்ட் நாட் எனிதிங் சொல்லிட்டு அண்ட் ஒன்லி கிரைஸ்ட். கிறிஸ்துவ வசங்கி கிறிஸ்துவை மாத்திரம். அதான் அந்த வசனத்தில் வாசித்தோம். நாங்கள் வேறு எதுவுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்கள் தெரிஞ்சக்கூடாதுன்னு நாங்கள் நினச்சோம், தீர்மானித்திருந்தோம். கிறிஸ்துவை மாத்திரம், அவருடைய சிலுவையை மாத்திரம் நீங்கள் செய்யணுன்ட்டு தீர்மானித்திருந்தோம். அப்படி ஒரு தீர்மானம் அவங்களுக்கு, நமக்கு ஒரு தீர்மானம் அப்படி எடுக்கணும். நம்ம கிறிஸ்துவை அறிஞ்சிக்கணும், அவரை போல நம்ம வரணும், அவருடைய சிந்தை நமக்கு வரணும். வந்தால் தான் நம்ம தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையே நம்ம வாழணும். நம்ம மனுஷங்களை பார்த்து மற்றவங்களை பார்த்து இல்லை. இன்றைக்கி ப்ராஸ்பரிட்டி காஸ்பல், அப்புறம் அது கொஞ்சம் மாற்றி இல்லைங்க, ப்ராஸ்பரிட்டி காஸ்பல்னு ஒன்று கிடையாதுங்க, காஸ்பலில் ப்ராஸ்பரிட்டி இருக்குது அப்படின்னு. அது ஒரு பெரிய விஷயமா. அதுக்கு என்ன வித்தியாசம்? ஒருத்தர் போத்திக்கிட்டு படுத்தானா, ஒருத்தன் படுத்துக்கிட்டு போத்திட்டான். இதில் என்ன வித்தியாசம் இருக்குது? ஒன்றும் இல்லை. அதே போல் வார்த்தையை போட்டு காஸ்பலில் ப்ராஸ்பரிட்டி இருக்குது. நீ கேட்டின்னு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? கொடுப்பார், உன்னை உயர்த்துவார், உலகத்தை ஐஸ்வர்யத்தை கொடுப்பார். அதுக்காக தான் அவர் இது பண்ணார். உலகத்தில் இருக்க தரித்திரவான்களை ஐஸ்வர்யவான் ஆக்குறதுக்கு தான் அவர் என்ன ஆனார்? தரித்திரர் ஆனார். எதில் ஐஸ்வர்யனா? அப்படி அதுக்கு தான் ஆனார்னா பேதுரு போல் ஆக்கியிருக்கலாமே. சரி, அவருக்கு தாங்க வாங்கிக்கல. அவர் மரித்து உயிர் தெழுந்து போகிறப்ப யார்? பேதுரு, இந்த போட்டை நீ வச்சுக்க, தப்பா யோவான் வாங்க, நீங்கள் 2 வச்சுக்கோங்க, மீன் போடுங்க, இல்லை பெரிய ஆளாக இருங்க. இல்லை, அவருடைய சித்தம் தான் பிரதானம், அவருடைய சித்தம் தான் முக்கியம். தொடர்ந்து நிருபங்கள் வாசிக்கிறப்ப பிலேமோன் இருந்தார், பிலேமோன் எஜமானா இருந்தார், அவர்கிட்ட நிறைய வேலைக்காரங்க இருந்தாங்க. ஸோ ஐஸ்வர்யவான்கள் இருந்தாங்க, சபையில் ஐஸ்வர்யன் இருந்தாங்க, இலையில் இருந்தாங்க. அது பொருட்டே இல்லை. ஐஸ்வர்யனாக இருக்கிறோமா ஏழையாக இருக்கிறோமா அப்படிங்கிறது பொருட்டு இல்லை. தேவ சித்தம் நமக்கு என்ன, அதை தான் பிரதானமாக இருக்கணும். அதுவும் நமக்கு பிரதானமாக இருக்கணும். நம்ம அடிக்கடி சொல்கிற விஷயம், அந்த இயேசுன உவமையில் லாசரு ஐஸ்வர்யவான், அந்த உவமையில் லாசரு ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறார், அந்த ஐஸ்வர்யவான் எல்லாம் முடியவனாக இருக்கிறான். 2 பேர் மறிக்கிறாங்க. லாசர் எங்கே போகிறார்? ஆபிரகாம் மடியில் இருக்கிறார். இந்த ஐஸ்வர்யம் எங்கே போகிறான்? நரகத்துக்கு போய் கஷ்டப்படுறான், ரொம்ப ஐயோ எரியுதே. ஆபிரகாம் செல்வ சீமானாக இருந்தார், அவரும் அங்கே போயிட்டார். லாசரு பிச்சை எடுக்கிற நிலைமையில் இருந்தார், அவரும் பரதேசுக்கு போனார். இவன் போகலை. அப்போது நீ ஐஸ்வர்யவனாக இருக்கிறதா ஏழை இருக்கிறது முக்கியம் இல்லை. 2மே நீ பரலோகம் போகிறதுக்கோ முக்கியம் இல்லை. ஆண்டவருடைய பிள்ளையை நம்ம இருக்கணும், ரட்சிப்பின் நிச்சயம் நமக்கு இருக்கணும். அப்போது நம்ம அதை பிரதானமாக நோக்கி ஓடக்கூடாது. ஆண்டவர் நம்மளை நடத்தும் பொழுது எனக்கு வேணான்னு சொல்லக்கூடாது, ஆண்டவர் நமக்கு வேணான்னு சொல்லும்போது வேணும்னு சொல்லக்கூடாது. இல்லை, ஆண்டோடைய சித்தத்தின்படி நம்மளை நாளைக்கு உயர்த்தி ஏதாவது செய்ய நினச்சாருன்னா அதெல்லாம் முடியாது, நான் இங்கே கீழே தான் உட்காந்துருப்பேன் அப்படின்னா, இப்போ என்னை ஆண்டவர் உலகத்துக்கு அழைக்கிறார், கீழே உட்காந்துருந்தா ஏதோ வேலையை படித்தோமா கூட்டினோமான்றாங்களேன். அப்போ நான் சொல்கிற வேலையை செய்கிறியாப்பா வாப்பா அழைக்கிறார். அதெல்லாம் முடியாது, நான் இங்கே கூட்டிகிட்டு தான் கிடப்பேன் அப்படின்னா இல்லை, அவருடைய சித்தம் தான் முக்கியம்.
அதே போல் நீ வேணாம்ப்பா, நீ கொஞ்சம் சும்மா உட்காருப்பா. நான் சும்மா உட்கார முடியாது, நான் செய்வேன், எவனையும் விட மாட்டேன். இல்லை, அதுவும் பிரச்சனை. அதே போல் ஐஸ்வர்யம் ஆண்டவர் தருறாரு அப்படின்னா எதுக்கு தர பயன்படுத்தும். உனக்கு வேண்டாம்ப்பா, நீ வேஸ்ட் பண்ணிடுவ, ஊதாரியாக செலவு பண்ணுவேன் அப்படின்றதாருடா. நமக்கு நிருபம் நிறைய வருஷம் இருக்குது. நீங்கள் அவன் வந்து மிஞ்சி என்னாதீங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்டதன்படி நீங்கள் என்ன பண்ணு செய்யுங்க. ஸோ இப்போது நமக்கு மாதிரி ஆவிக்குரிய தகப்பன் கிறிஸ்து, அவருடைய ஜெபம், அவருடைய வாழ்க்கை, அவருடைய கனி கொடுக்க விஷயங்கள், விதாவை குறித்த விஷயங்கள், எவ்ரிதிங் நமக்கு வந்து மாதிரி வந்து இயேசு கிறிஸ்து தான். ஸோ அவரை போல் மாறணும், அவரை போல் என்ன வரணும், அவருடைய நிறைவான வளர்ச்சிக்கு நாம் வந்து வளர்ந்து வரணும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அதை நம்ம அதுக்கு நம்ம தொடர்ந்து ஓடுவோம். கர்த்தர் வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாம் காட்டியிருக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே சீஷர்களோடு மேல் வீட்டாரில் இருந்த பொழுது அப்பத்தை எடுத்து பிட்டு சீஷர்கள் கொடுத்து நீங்கள் வாங்கி புசிங்கள், உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்றார். அந்தபடி ஒரு பாத்திரத்தை எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி சீஷர்களை கொடுத்து நீங்கள் வாங்கி இதை பானம் பண்ணுங்கள், உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தமாக இருக்கிறது. புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். அவர் தம்முடைய ரத்தத்தினால நம்மோட உடன்படிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறார். நாம் அந்த உடன்படிக்கையின்படி அவரோடு கூட அவரை போல அவர்களால் இருப்போம். நமக்காக அவர் பாடுகள் சகித்தார். தேவன் தாமே அவர் நொறுக்க சித்தமாகி என்று வாசிக்கிறோம். நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. ஆண்டவரே, எங்களுக்காக நீங்கள் காயப்பட்டீங்களே, எங்களுக்காக சிலுவையிலே நீர் ஜீவனை தந்தீர், விலையேற பெற்ற இந்த இரத்தத்தை எங்களுக்காக சிந்தினீர். ஆண்டவரே, கல்வாரியின் கருணையிதே காயங்களில் காணுதே, கர்த்தரேசு பாருணக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. அல்லேலூயா, கர்த்தரேசு பாருணக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் வீழாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோ நான் என்னை மாற்ற விலையாக இந்த நரே. அல்லேலூயா, விலையேற பெற்றோ நான் என்னை மாற்ற விலையாக இந்த நரே. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளையாக மாற்றினே இந்த வேலையை கூட உங்களால் நினைவு கூறுகிறோம் தகப்பனே. இது ஏதோ சடங்குக்காக அல்ல, நம்முடைய மரணத்தை நாங்கள் நிறைவு கூறுகிறோம். நம்முடைய மரணத்தை அறிவிக்கிறவர்களாக ஆண்டவரே, தெரிவிக்கிறவர்களாக ஆண்டவரே, நீர் எங்களுக்காக மாத்திரமல்ல, உலகத்தின் பாவத்திற்காக எல்லாருக்காகவும் நீங்கள் சிலுவையில் மறுத்தீங்களே தகப்பனே. அவர்களும் 100 ஆடுகளில் ஒரு ஆகிலும் கெட்டுப்பதும் சித்தம் இல்லை என்று வாசிக்கிறோம் தகப்பனே. அவர்களும் அறிந்து கொள்ளட்டும், நம்முடைய சிலுவை பண்பை பார்த்தோம்ன்றே வரட்டு தகப்பனே. நாங்களும் சாட்சியில் வழக்கு கிருபை செய்யுங்க. இந்த வேலை கூட நாம் ஆண்டவர் நமக்காக ரத்தம் சிந்தி பாடுபட்டார். அவருடைய சரீரம் நமக்காக பிற்கப்பட்டது. அதை நாம் நினைவு கூர்ந்து இந்த அப்பத்தை புசிப்போம். அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. அதை நாம் நினைவு கூர்ந்து இந்த திராட்சத்தை பருகுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பானே, அந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அந்த நாளும் கூட அப்பா, நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாக கூடி ஆண்டவரை உம்மை ஆராதிக்க,
ஆண்டவர் தகப்பனே உடைய பாடி ஆராதிக்க, உடைய வார்த்தைகளை தியானித்து ஆராதிக்க நீ கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் வசனத்தை பேசுகிறவர்களாய் கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதற்கு கீழ்ப்படிந்து நாங்கள் நடக்கணும். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அப்பா எந்த ஒரு நபரையும் பார்த்து அல்ல தகப்பா நாங்கள் உமக்கு துரோகம் செய்கிறவர்களாக இராமல் நாங்கள் உண்மையில் அன்பு கூர்ந்து உங்கள் நேசர் என்று சொல்வது மாத்திரமல்ல, உண்மையாக நேசராக நேசித்து உண்மையைப் போல் நாங்கள் மாறணும். உம்முடைய நிறைவான வளர்ச்சிக்கு அந்த பாதையில் நாங்கள் நடக்கணும். ஆண்டவரே உம்முடைய பாதையில் நீங்கள் குருவாக இருக்கிறீங்க, நாங்கள் அவங்களுடைய சீஷர்களாக இருக்கிறோம். அப்போ உம்முடைய வார்த்தைகளின்படி நீர் நடந்த உம்முடைய வாழ்க்கையின்படி உம்முடைய வார்த்தையின்படி வாழ்க்கையை நாங்கள் நடக்க கிருபேஷங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம். தொடர்ந்து வசனங்கள் உங்களோட நீங்கள் பேசுங்க, இடைப்படுங்க. நாங்கள் கடைசி உங்களுடைய கிருபை காத்துக்கொள்ளட்டும். நாள்களை கலந்து கொண்டு ஒரு ஆசீர்வதிங்க. உங்களுடைய கரம் கூட இருந்து பாதுகாத்து நடத்தட்டும். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் யாவரோடும் உலகம் எங்கும் இருக்கிற நம்முடைய சகோதர சகோதரியோடும் இருந்து காத்து நடத்துவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.